சிஸ்டர் குஷியா இருக்கிறீங்களா? ஓம் சாந்தி பிரதர், குஷியா இருக்கேன். எல்லா இந்து சகோதர சகோதரிகளுக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லா மதத்தினருக்குமே பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அதாவது தமிழ் பண்டிகைன்னு ஏத்துக்கிறவங்களுக்கு. ஏன்னா இந்துக்களை தவிர யாரும் இதை தமிழ் பண்டிகைன்னு ஏத்துக்கிறது கிடையாது இல்லையா? எந்த முஸ்லீமும் பொங்கல் கொண்டாடுறது கிடையாது, எந்த கிறிஸ்டினும் பொங்கல் கொண்டாடுறது கிடையாது. பட் ஆனா தமிழர்கள்னு காட்டிக்கணுன்றதுக்காக சில சர்ச்சில் பண்றாங்க. அதுக்கு பின்னாடி அரசியல் இருக்குது. அது கூட வரக்கூடாது அப்படின்னு பாஸ்டர் ஜெகன் ரொம்ப ஃபேமஸ் ஆனவர், உலகம் அழிய போகுதுன்னு ஒரு வீடியோ போட்டு ஃபேமஸ் ஆனவர். மதத்தை தாண்டி தமிழர் திருநாள்னு நினைக்கிறவங்க தமிழர் எல்லாருமே கொண்டாடுவாங்க இல்லையா? கொண்டாடுவாங்க, கரெக்ட். ஸோ இப்ப இவர் இந்த ஜெகன் பிரதர் வந்து சொல்லியிருப்பாரு, என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்த மாதிரி பொங்கலை வந்து 10 வருஷம் முன்னாடி ஆர்சியில எடுத்துட்டு வந்தாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஆர்சி வந்து ரொம்ப கேவலமானது இந்த பெந்தகோஸ்துக்காரங்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கு எதுவுமே தெரியாதான், இவங்களுக்கு தான் எல்லாமே தெரியுமா, அதனால அப்படி பேசுவாங்க இவங்க. அவனுங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. இப்படியே இங்கேன்னு இல்லை, உலகம் ஃபுல்லாவே, அமெரிக்காவிலே இந்த மாதிரி பேசி நான் பார்த்துருக்கிறேன். ஸோ அப்ப ஃபர்ஸ்ட் அவனுங்க கொண்டாடினானுங்க, அதுக்கப்புறம் சிஎஸ்சியில வந்துச்சு, இப்ப பெந்தகோஸ்துக்குள்ளேயும் வந்துருச்சு. பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள அருவருப்பு வரக்கூடாது அப்படின்ட்டு ஏதோ ஒரு அதிகாரத்தை எடுத்து படிக்கிறார். இந்த மாதிரி சூரியனுக்கு கொண்டாடினாங்க, சபைக்கு அவங்க முதுகை காட்டி சூரியனை பார்த்து கொண்டாடினாங்க அப்படின்ற ஒன்னத்தை எடுத்து வச்சுக்கிறார். அடுத்தது வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி இவனுங்களுக்கு வந்து, அதாவது கிறிஸ்தவர்களை தான் சொல்றாரு, இவனுங்களுக்கு வந்து அந்த முதலாம் பலன் பண்டிகை, 2ஆம் பலன் பண்டிகைன்னு ஒரு 7 பண்டிகை வரும். இதை பற்றி அவங்களுக்கு தெரியவே தெரியாது, பொங்கலை பற்றியும் தெரியாது, இவனுங்களுக்கு எதை பத்தியும் தெரியாது அப்படின்னு பெந்தகோஸ்தையும் சேர்த்துதான் அவர் சொல்றாரு. இவருக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும்ன்ற. இப்ப என்ன ஒரு பிரச்சனை இவங்களுக்கு அப்படின்னா, அந்த பைபிள்ல முதல் பலனை கடவுளுக்கு கொடுக்கணும்ன்றது இருக்குது. அதான் பொங்கல். பொங்கல்ன்றது அதுதான் இல்லையா? முதல் பலனை கடவுளுக்கு கொடுக்கறது தான் பொங்கல். அது இருக்குதுன்னு அவருக்கும் தெரியும், அது பிரச்சனை கிடையாது. இவங்க மறுபடியும் இந்து மதத்துக்கு போயிடக்கூடாது. அதனால்தானே வந்த உடனே முதல்ல போட்டோலாம் தூக்கி பாரு, இந்த இடத்துல இருக்குது பாரு. அப்ப பழைய ஏற்பாட்டுல வந்து ஒரு சட்டத்தை காட்டி போட்டோ தூக்கி எறிங்கன்னு சொல்றீங்க, விக்கிரகத்தை ஆராதனை இருக்கக்கூடாது. பழைய ஏற்பாட்டுல கொடுக்குற தண்டனை எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணுவீங்களா? எவ்வளவு தண்டனை இருக்கும் தெரியுமா? அது கொடூரமான தண்டனை இருக்கும். ஏன் அதை எடுத்துக்க வேண்டியதானே? உங்களுக்கு சாதகமானது. இங்கேயும் அதே மாதிரிதான், கஷ்டப்பட்டு தேடி எடுக்கிறாரு. இவங்களை வந்து இதை கொண்டாட விடாம பண்றதுக்கு என்ன பண்றது? உடனே அருவருப்பு அப்படின்னு ஒரு இடத்துல வருது, இந்த மாதிரி மற்ற விஷயங்களை கொண்டாடுறது அருவருப்பு அப்படின்ட்டு, கடவுளை தவிர மற்றதை வணங்குறதுன்ட்டு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, பழைய ஏற்பாடுல இருக்குது இல்லையா, ஒரே ஒரு நிமிஷம், பழைய ஏற்பாடுல இருக்குது இல்லையா, அந்த பழைய ஏற்பாட்டுக்கு இவங்களா ஒரு அர்த்தத்தை கண்டுபிடிக்கிறது தான் புதிய ஏற்பாடு. இதேதான் குரானும் அதே பழைய ஏற்பாட்டுக்கு அவங்க ஒரு அர்த்தத்தை கண்டுபிடிப்பாங்க. ஏன்னா பழைய ஏற்பாட்டுல உண்மையிலே என்ன இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா பழைய ஏற்பாட்டுல இருக்கிறது வந்து ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கும். நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம் இல்லையா, ரொம்ப ஆக்ரோஷமா, அவனை வெட்டு இவனை குத்து இப்படியெல்லாம் வரும். ஸோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடாதுன்றதுனால அதை நல்ல அர்த்தத்துல சொல்றதுக்கு எடுத்துட்டு வராங்க. ஆனா அது என்ன நல்ல அர்த்தம்னு தெரியாதனால அந்த காலத்துல அப்படி இருந்துச்சுன்னு ஒரு சில இடத்துக்கு சொல்லிக்கிறாங்க. அந்த காலத்துல அப்படிதான் இருந்தாங்க. இப்ப உதாரணத்துக்கு ஒரு முஸ்லீம் சகோதரர் வந்து கமெண்ட் போட்டிருந்தாரு, இந்த அடிமை பெண்கள் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கலாம் போது என்ன இது அடிமை அப்படின்னு நம்ம கேட்டதுக்கு வந்து, அப்பெல்லாம் அப்படிதான் இருந்துச்சு அப்படி சொல்லிட்டுறாரு. அந்த காலத்துல அப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்ப இவரு வந்து அதுல தேடி கண்டுபிடிச்சு இந்த பொங்கல் பண்டிகைன்னு இல்ல, கடவுளுக்கு வணங்குறதை வந்து சபைக்கு வெளியில முகத்தை அதாவது முதுகை சபைக்கு காட்டி வெளியில சூரியனை பார்த்தார்கள்னு ஒரு இடத்துல இருக்குதான், அதை புடிச்சு போட்டுட்டாரு. சரி, நீங்க சபையே பார்த்து கொண்டாடுங்க. அப்ப உங்களை யார் சூரியனை பார்த்து வைக்க சொந்த? நீ அப்படித்தானே சொல்லணும், வெளியில வைக்க கூடாதுங்க, உள்ள வைக்கணும்னு சொல்லணும்ல. ஏன்னா பைபிள்ல இருக்குது, முதற் பலனை நீங்க சபைக்கு கொடுக்கணும், அதை கொண்டாடணும்னு இருக்குது. அப்ப அதை வந்து மக்கள் கேட்க கூடாதுன்னு அவர் விரும்புறாரு. ஏன்? ஏன்னா ஒரு சிம்பிள், நேற்று ஒரு சகோதரியோட வீடியோ பார்த்தேன். பைபிள் நீங்க படிச்சிருக்கிறீங்களா? ஒண்ணுமே புரியலையா? பெரும்பாலும் அது அப்படித்தான் இருக்கும். இப்ப நான் என்ன அர்த்தம், அவங்களுக்கே புரியலன்னு தான் அர்த்தம். அப்ப என்ன ஆகுது, இந்த மாதிரி நபர்கள் சொல்றதை பார்த்தா ஓ இதான் இருக்குது போல இருக்குன்னு நம்பிடுவாங்க. எதுவுமே புரியாது, பைபிள் புரியாது, குரான் புரியாது, கீதை புரியாது, எதுவுமே புரியாது யாருக்குமே. அப்ப நாங்க 8 வருஷம் 10 வருஷம் படிச்சுட்டு வந்தோம்னு சொல்றவங்க ஓ அது இருக்குது போல இருக்குன்னு நினைச்சுப்பாங்க.
ஆனா ஒரு டைமுக்கு அப்புறம் என்ன தெரியுமா ஆகும், இந்த மாதிரி 10 வருஷம் படிச்சுட்டு வந்தவங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்குவாங்க. அதான் இப்ப நடக்குது, எல்லா மதத்திலயும் நடக்குது. இது அவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிறது. இந்த பாதிரியார் அந்த பாதிரியார் திட்டுறது, அந்த பாதிரியார் இந்த பாதிரியார் திட்டுறது, இவனுங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு யாரும் சொல்றாரு? பாதிரியாரா தான் சொல்றாரு. இவரும் ஒரு பாதிரியார் தான். சரி, ஆனா இதோடைய அதே மாதிரி அகத்தியன், பாஸ்டர் அகத்தியன், நம்ம கூட இன்டர்வியூ எல்லாம் பண்ணியிருக்கிறோம் இல்லையா? அவரு பாத்தீங்கன்னா இந்த ஜாதி கிறிஸ்தவ மதத்துல இருக்குது, அது இருக்கக்கூடாது. ஏன்? ஏன்னா ஜாதி இந்து மதத்தை சார்ந்தது, திரும்ப போயிடக்கூடாது இல்ல அவங்க. அதனால அப்படியே இவரு ஒருமிக்க பாக்குறாராம். அதனால ஏதோ சொல்லிட்டு இருக்காரு. அதாவது வந்தது எதுக்கு இல்லையா? அங்க ஒரு கணத்தையா இருந்தா மறு கணத்தை காட்டுன்னு தான் இயேசு கத்து கொடுத்தாரு. திருப்பி அவனை அரன்னு கத்து கொடுக்கல இல்லையா? அப்ப நீ அந்த சுமையை நீ அதாவது எனக்காக உனக்கு நிந்தனை நடந்தால் நீ பாக்கியவான்னு போட்டிருக்கும் பைபிள்ல. சோ அப்ப இயேசுடைய விஷயத்த அவங்க சொல்லி கொடுக்கறது கிடையாது. அதுதான் அந்தி கிறிஸ்து காலம். அந்தி கிறிஸ்துன்னு ஒருத்தன் வரமாட்டான். கிறிஸ்து சொன்ன போதனைக்கு நேர் எதிரான விஷயத்தை இப்ப போதிக்க ஆரம்பிச்சிட்டான் ஜெகன் மாதிரி ஆட்கள் இல்லையா? அங்க ஒருவன் உன்னை நேசிப்பதை போல் உன் சகோதரனை நேசின்னு தான் இருக்குது. ஆனா நீ என்ன சொல்ற? சகோதரன் கொண்டாடுறத அருவருப்புன்னு சொல்ற இல்லையா? சரி, இப்ப பொங்கலை இதை பற்றியும் தெரியாது அதை பற்றியும் தெரியாதுன்னு ஒரு அர்த்தம் தெரியாது. சரி, இவருக்கு பொங்கலை பத்தி என்ன தெரியும்? உண்மையிலே இந்துக்களுக்கும் தெரியாதுதான். ஆனால் அது அவங்க குற்றம் கிடையாது. காரணம் என்ன? அவங்களுக்கு யாரும் சொல்லல, வழியா அதை வணங்கிட்டு வராங்க, அவங்க வணங்குறாங்க. சோ அந்த பெரும்பாலும் பாத்தீங்கன்னா அந்த நாள் தான் அந்த கரும்பு எல்லாம் வியாபாரம் ஆகும். ஒரு சில இதெல்லாம் பாத்தீங்கன்னா அன்னைக்குதான் வியாபாரமே ஆகும். அது பொங்கலுக்காகவே இருக்கும். சோ அது ஒரு அறுவடை திருநாளாகவே தான் இருக்குது. அது அறுவடை திருநாள்னே தான் சொல்லுவாங்க பொங்கல். அன்னைக்கு பொங்கல் பொங்க விடுறதுனால அது பொங்கல்னு சொல்றாங்க. சோ அதாவது நம்ம நடிகர் விஷால் சொன்னார் இல்லையா, அவர் கழுத்துல சிலுவையும் போட்டிருப்பாரு, இன்னொரு மணியும் போட்டு, அது என்ன மணினும் அவருக்கு தெரியாது. பாருங்க, சிலுவை போட்டிருக்காரு, இதுவும் கடவுள் தான், இயேசுவும் கடவுள் தான். இன்னொரு மணி எடுத்து இதுவும் கடவுள் தான், இது என்னன்னு கூட சொல்ல தெரியல, இதுவும் கடவுள் தான். பாருங்க, இதுவும் கடவுள் தான். ஆனா எந்த கடவுளையும் நான் பார்த்தது கிடையாது, அதனால எனக்கு கேமரா கடவுள், இன்னொன்னு ஏதோ ஒண்ணு சொன்னார். அந்த மாதிரி மக்களுக்கு கடவுளை பற்றி தெரியாது, யாருக்குமே தெரியாது இல்ல. அவங்க பட்டுக்கு ஒன்ன ஃபாலோ பண்றாங்க, அவங்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்குது, அதை பண்றாங்க. கிறிஸ்தவர்களுக்கு கடவுள் யாருன்னு தெரியுமா? கிறிஸ்தவர்களுக்கும் தெரியாது. இப்ப பாத்தீங்கன்னா இந்த 7 பலன் திருநாளும் கிறிஸ்துவை வச்சுன்னு இவர் சொல்லிவிட்டார். இவர் சொல்லிவிட்டாருன்னா என்ன அர்த்தம்? நானும் இன்னும் பழைய ஏற்பாடு படிக்க ஆரம்பிக்கல. சரி, புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு தான் நம்ம படிச்சுட்டு வரோம். அதுக்கே நம்ம விளக்கம் கொடுத்துட்டு இருக்கோம். அது அவங்களுக்கு தெரியாது, அர்த்தம் தெரியாது. தெரியாதனால என்ன பண்ணிடுறாங்க, அவங்க ஒரு அர்த்தத்தை உருவாக்குறது தான் புதிய ஏற்பாடா இருக்கும் போல இருக்குது. இவங்க சொல்றதை பார்த்தா அப்படி தெரியுது. ஏன்னா அதுல உள்ள அந்த கடுமையான தண்டனை இதெல்லாம் அதை நாம சொல்றோம். இது கீதையில இருந்து தான் வெளிப்படுது. கீதையிலும் இதே மாதிரி கொலை பண்ண சொல்றாரு அர்ஜுனனை கிருஷ்ணர். ஆனா நம்ம சொல்றோம், கடவுள் எங்கேயாவது கொலை பண்ண சொல்லுவாரா? எந்த காரணத்துக்காக வேணாலும் இருக்கட்டுமே, கடவுள் சொல்லுவாரா? அப்ப அங்க உண்மையான விஷயம் என்ன நடக்குது அப்படின்னா, மனிதனுடைய குணம் மோசமா ஆக ஆக அவன் அனைத்தையும் இழக்கிறான். அதுதான் பைபிள் பழைய ஏற்பாடு ஃபுல்லாவே. யாரா ஒரு தப்பு பண்ணிருப்பான், அதற்கான தண்டனையாக அதை இழப்பான். ஒரு கதையும் இதே தான் சொல்லிக்கிட்டு இருக்கும். தாவீது இன்னொருத்தர் மனைவி மேல ஆசைப்பட்டிருப்பான், கடைசியில இவனுடைய மனைவி இவன் சொந்த மகனே கற்பழிப்பான். இவனுடைய மகளை சொந்த மகனே, அதாவது அண்ணனே தங்கச்ச கற்பழிப்பான். இந்த மாதிரி நிறைய அனுபவிப்பார். அதே மாதிரி இவரை கொலை பண்றதுக்கு தேடி அலைவாங்க. இது எல்லாமே அந்த ஒரு பாவம் பண்ணதுக்கு தண்டனையாக இருக்குது. சோ அந்த பாவம் தான் அங்க முக்கியமான விஷயம். அந்த பாவத்தை கொலை பண்ணணும், பாவம் செய்யறவங்களை கிடையாது. பாவம் செய்யறவங்களை கொலை பண்ணா எல்லாரையும் கொலை பண்ண வேண்டியதுதான் இல்லையா கலியுகத்துல. சோ இந்த நேரத்துல செகண்ட் கம்மிங் ஆஃப் ஜீசஸ், கல்கி பகவான் இப்படி எல்லாம் சொல்றாங்க. இயேசு ஏற்கனவே வந்துட்டு போயிட்டார், எங்கேயும் போகல, மறுபிறவி எடுத்து இங்கேதான் இருக்காரு. கிருஷ்ணரும் அப்படிதான். இப்ப வர வேண்டி இருப்பது கடவுள் மட்டுமே. அது தாயின் கர்ப்பத்தில் பிறந்த இயேசுவும் கிடையாது, கிருஷ்ணரும் கிடையாது. சோ கடவுள் பிறப்பிறப்பில் வராதவர். ஆதியில் தேவனிடம் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தையே தேவனாக இருந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருக்கு உடம்பு கிடையாது. அந்த வார்த்தையை மட்டும் நீ கேட்கலாம். எப்படி கேட்கலாம்? ஒருத்தர் உடம்புல எப்படி இயேசு உடம்புல ஒரு பரிசுத்த ஆவின்றாங்க இல்லையா, அந்த பரிசுத்த ஆவின்றது மேல கடவுள் இருக்கிற இதுதான் கடவுள் இருக்கிற இடம். இததான் பரலோகம்னு கிறிஸ்தவர்கள் சொல்லுவாங்க, பரந்தாமம்னு இந்துக்கள் சொல்லுவாங்க. மதத்துக்கு ஒரு கடவுள் கிடையாது, அதை புரிஞ்சுக்கணும். இவர் என்ன ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றாரு? தனியா இவங்க மதத்துக்குன்னு ஒரு கடவுள் இருக்குதுன்னு ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றாரா? அப்படித்தானே வருது அது.
என்னது, புறஜாதியினரின் அருவருப்புகள் சபைக்குள்ள வரக்கூடாது, தீட்டு வரக்கூடாதுன்ற. ஆக்சுவலா இது சட்டத்துக்கே புறம்பானது இந்த மாதிரி வார்த்தை பேசுறது இல்லையா? இப்பெல்லாம் இதை தடை பண்ணிருக்காங்க, இந்த மாதிரி வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது. உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி அர்த்தம் தானே வருது இதுல. வரும் இல்லையா? அவங்க பேசணும், கரெக்டா பேசணும். இன்னொன்னு பிரதர், எல்லாரும் சேர்ந்து எல்லா மத வழிபாடுகளையும் மத விழாக்களையும் கொண்டாடும் பொழுதுதானே அந்த ஒற்றுமை ஏற்படும். ஆனா எப்படி கொண்டாடுவாங்க தானே வருது. ஆனா எப்படி கொண்டாட முடியும்? ஒருத்தர் அசைவமே சாப்பிட மாட்டாங்க. இந்து மதத்துல அப்படிதான் இருந்தது. இப்பவும் ஒரு சில பிரிவினர் இருக்கிறாங்க. அவங்க எப்படி ஆடு கடா வெட்டி கொண்டாடுற ஒரு பண்டிகையில கலந்துக்க முடியும்? வித்தியாசம் இருக்குல்ல. இதுதான் இங்க முக்கியமான விஷயம். இப்ப என்னன்னா, பொங்கல் வைக்கிற இடத்துல ஒரு சைவமாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பொங்கல் வைக்கிறாங்க. அந்த இடத்துல நீ ஆடு மாடு வெட்டினா அது அருவருப்புன்னு நீ சொல்லலாம். ஆடு மாடு வெட்டுற இடத்துல பொங்கல் வைக்கிறது எப்படி அருவருப்புன்னு சொல்லுவ? அது வெஜிடேரியன் உணவு தானே. வெஜிடேரியன் உணவு சாப்பிடாதவன் யாரு இருக்கிறா? அசைவம் சாப்பிடாதவன் தான் இருப்பான் இல்லையா? அதாவது விபச்சாரம் பண்ற இடத்துல விபச்சாரம் பண்ணாதவனுக்கு என்ன வேலை? அது நியாயமானது, அவன் வெளில போயிடணும் இல்லையா? ஆனால் அவன் அருவருப்பு கிடையாது, நீ பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான் அருவருப்பு இல்லையா? அதை புரிஞ்சுக்கணும். அப்ப இங்க கடவுள் யார்? யாரை கடவுள்னு சொல்றாங்க? அங்க கர்த்தர்ன்னு சொல்றாங்க. இவங்க அதை அப்படியே எடுத்தாந்து இயேசுன்ட்டு அப்படியே இவங்க ஒரு அர்த்தத்துல புரிஞ்சுக்கிட்டு வந்துட்டாங்க. அப்ப அந்த கர்த்தர் அவர் வெறும் வார்த்தை தான் இருந்தது, அவருக்கு உடம்பு கிடையாதுன்னு அர்த்தம். உண்மையிலே அந்த இயேசுவுக்குரிய மகிமையே இயேசுடைய மகிமை கிடையாது. அவர் உடம்புல பரிசுத்தாவியோடைய மகிமை. அவரே சொல்றாரு, நான் எதுவுமே சொல்ல, எனக்குள்ள வேற ஒருத்தர் சொல்றாருன்ற. இது இவ்வளவு ஆராய்ச்சி பண்ணவருக்கு அது படிச்சிருக்க மாட்டாரு? அது சொல்லணும்ல. இதை எதுவுமே இயேசு சொல்லலைங்க, நம்ம ஏங்க இயேசு வணங்கணும்னு சொல்லணும்ல. உள்ள சொன்னது அது பரிசுத்தாவி. நீ அதை கடவுள்னு கூட நினைச்சுக்கோ. ஆனா இயேசு கிடையாது இல்ல இல்லையா? அப்புறம் பிதாவே என்னை ஏன் கைவிட்டேன்னு சொல்றாரு. அப்படின்னாலும் இயேசு கிடையாது, அது இன்னொருத்தர்னு வருது. அடுத்தது பரிசுத்தமான போதகரேன்ட்டு இயேசுவை கூப்பிடுறாங்க. பிதாவை தவிர ஒருவனும் பரிசுத்தம் இல்லை, நீ எப்படி என்ன கூப்பிடலான்னு இயேசு கேட்கிற. அப்ப எப்படி இயேசு பரிசுத்தமானவரா இருக்க முடியும்? அதே பைபிள்ல தானே இருக்குது. இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாதா இல்லையா? அப்ப இதையெல்லாம் தெரிஞ்சுதான் அவங்க பேசுறது கிடையாது. இவங்களுடைய எய்ம் கிளியரா இருக்குது. கிறிஸ்தவ மதத்துல இருந்து திரும்ப அங்க போயிடக்கூடாது. ஏன்னா இங்க பொங்கல் சாப்பிடறானோ நாளைக்கு இந்து வீட்லயும் சாப்பிட்டுருவோம். இவங்க அதை தானே சாமி கும்பிடுறத சாப்பிட உங்களுடைய போதனைய கிறிஸ்தவ மதத்திலும் சரி இதுலயும் சரி சொல்லி பயப்படுத்தி வச்சுக்கிறாங்க. அந்த சைடு போயிடக்கூடாது. அதுக்காக என்னென்னலாம் சொல்ல அது பைபிள்லயும் இருக்குது, பழைய ஏற்பாட்டுலயும் இருக்குது. அந்நிய தெய்வத்துக்கு படைச்சதை நீ சாப்பிடக்கூடாதுன்ட்டு இருக்குது. அதை இவங்க புடிச்சுக்கிறாங்க. இப்ப அந்நிய தெய்வத்துக்கு தானே படிக்க, கர்த்தருக்கு தான் படிக்கிறோம், நாம தான் படிக்கிறோம், பொங்கல் தான் வைக்கிறோம். அதை ஏன் சாப்பிடக்கூடாது? நீ இந்து குடும்பத்துல இருந்து சாப்பிட தேவை. நீங்க அப்ப அதை சாப்பிடுவாங்க முடியும். அப்ப இதை சாப்பிடும்போது மனம் அடுத்தது என்ன ஆகும்னா, நம்ம தான் பொங்கல் சாப்பிட்டோம்ல, அப்ப அவங்க கொடுத்தா என்னன்னு தோணும். கரெக்ட் தானே? இப்ப பிரியாணியும் அப்படித்தானே. ஃபர்ஸ்ட் இந்துக்கள் நான்வெஜ் சாப்பிடாம தான் இருந்தாங்க. இவங்களே சாப்பிட ஆரம்பிச்ச அப்புறம் யார் கொடுத்தா என்ன வாங்கி சாப்பிட வேண்டியதுதானே ஆயிடுச்சு. அந்த மாதிரி போயிடுவாங்கன்னு ஒரு பயம் வந்துட்டு ரமலானுக்காக வெயிட் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. பிரியாணி சாப்பிடலாம்ப்பா ரம்ஜான் வந்தா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்படி ஆயிடுச்சு. முஸ்லிம்னாலே பிரியாணி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சோ இப்ப இந்த சூரியனை வழிபடுறது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? சூரியனை வழிபடுறது எந்த அளவுக்கு தப்புதான், ரைட்டு கிடையாது. ஏன்னா சூரியன் கடவுள் கிடையாதுதான். அதே மாதிரிதான் தப்புதான். ஏன்னா இயேசுவே எப்பவுமே தன்னை கடவுள்னு சொன்னது கிடையாது. இன்னொருத்தரை தான் அவர் சொல்றாரு. யாரை நோக்கி அவர் ஜபம் பண்றாரு? அவரை அழைச்சிட்டு போறதுக்கு முன்னாடி நைட்டெல்லாம் ஜபம் பண்றாரு. கடவுளை நோக்கி ஜபம் பண்ணுங்கன்ட்டு சிஷ்யர்கள் கிட்டயும் சொல்றாரு. அப்ப அவர் யாரை நோக்கி ஜபம் பண்ணாரோ அவரை தானே நம்மளும் ஜபம் பண்ணணும் இல்ல? அவரு ஒருத்தரை ஜபம் பண்ணுங்கன்னு சொல்றாரு, அப்ப அவரை தானே நோக்கி பண்ணணும். அவர் யாரு அது தெரியணும்ல. இப்ப இந்துக்கள் தெரியாம பண்றாங்கன்றது உண்மைதான். சூரியன், அதாவது சூரியனை அவங்க வணங்குறாங்க கடவுள் நினைச்சிட்டு. அவங்க கிட்ட இயேசு போட்டோ கொடுத்தாலும் வணங்குவாங்க. ஆனா இது பெருமை கிடையாதுதான். அவங்களுக்கு தெரியல கடவுள் யாருன்னு தெரியல. ஆனால்
இப்படி எதை வேண்டுமானாலும் வணங்குறாங்க. கல்லை வைத்தம் வணங்குறவங்க இருக்கிறாங்க, மரத்துக்கீழே எல்லாமே வணங்குறாங்க. ஆனால் அவங்க தெரியாம பண்ணாலும் அதுல ஒரு ரகசியம் இருக்குது. அது அவங்களுக்கு தெரியாது. ஆனா அது என்ன ரகசியம் அப்படின்னா, சூரியன் சுயமாக சக்தியை அல்லது ஒளியை கொடுக்கக்கூடியது. நிலா அப்படி கிடையாது இல்லையா? அந்த மாதிரி கடவுள் சுயமாக இந்த ஞானத்தை கொடுக்கக்கூடியவர். எந்த மதஸ்தாபகரும் அப்படி கிடையாது. எல்லா மதஸ்தாபகரும் என்ன சொல்றாங்க? கடவுள் அனுப்பினார், கடவுள்கிட்ட இருந்து வருது. அப்ப ஒரு நிலா மாதிரி அது இல்லையா? சூரியனுடைய ஒளியை வாங்கி இது பிரதிபலிக்க இந்த பரிசுத்தாவியா இருக்கட்டும், நபி உடம்புல வர ஜிப்ரேலா இருக்கட்டும், அவருடைய ஞானத்தை வாங்கி பிரதிபலிக்கிறாங்க. ஓகேவா? ஆனா அந்த சூரியனே நேர டைம் வருது. அதாவது கடவுள் ஞானத்தின் சூரியன், ஸ்தூல சூரியன் கிடையாது. அவங்க ஸ்தூல சூரியன் நினைச்சுக்கிறாங்க. இப்ப ஞானத்தின் சூரியனே இறுதியில் வருகிறார் ஞானத்தை கொடுப்பதற்கு. அந்த ஞானம் என்னன்னா, சொர்க்கமாக நான் படைத்தேன் 5000 வருடம் முன்பு. அப்ப இந்த பூமி துக்கத்தின் பேரடையாளம் எங்கேயும் கிடையாது. குழந்தை பிறந்ததுல இருந்து இறக்கும் வரை பிறக்கும் போதே சிரிச்சுக்கிட்டே தான் பிறக்கும். தாயும் சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பா பிரசவிக்கும் போதே. அந்த வலியே இருக்காது. இது பைபிள்ல இருக்குது. அந்த கனியை சாப்பிட்ட பிறகுதான் நீ வலியோட பிரசவிப்பாயின்ட்டு இருக்கும். அப்ப அதுக்கு முன்னாடி அர்த்தம். அப்ப அது எப்படி, ஏன் அதுக்கப்புறம் பிரசவ வலி வருது? ஒரு கனியை சாப்பிட்டதுக்கா இவ்வளவு நடந்துச்சு? அப்ப அந்த கனின்றதுக்கு பின்னாடி வேற ஒரு அர்த்தம் இருக்குது இல்லையா? அது என்ன அர்த்தம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அப்ப கடவுள் கொடுக்கிற வழி, அந்த வழியை மீறாதே. இப்ப உதாரணத்துக்கு ராமாயணம் கோடு போட்டுட்டு போறாரு லக்ஷ்மணன். கோட்டை தாண்டினவனே ராவணன் கடத்திட்டு போயிடறான். அந்த கோட்டுக்கு ஒரு பவர் இருக்குது இப்படி எல்லாம் சொல்றாங்க. சோ இதெல்லாம் சொல்லலன்னு வச்சுக்கோங்களேன், சாத்தான் கடத்திட்டு போயிட்டான் அல்லது கடவுளே துரத்திட்டாருன்னு வச்சுக்கலாம். என்னடா ஒரு கோட்டை தாண்டினது அவ்வளவு பெரிய தப்பான்னு கேட்போம்ல இல்லையா? ஆனா படல, அதுல வேற மாதிரி சொல்லப்பட்டுருச்சு. ஆனா அந்த கனியை சாப்பிட்டதும் இந்த கோடு போட்டதும் ஒரே விஷயம்தான். நம்ம ஒரு கிறிஸ்தவ சகோதரர்கள் கேரளா தம்பதியினர், கிறிஸ்தவ தம்பதியினர் நம்ம கூட பேசுவாங்க. அப்ப நான் கேட்டேன், என்ன ஒரு கனியை சாப்பிட்டது அவ்வளவு பெரிய தப்பான்ட்டு. அவரு சொன்னாரு, இல்ல பிரதர், கனியை சாப்பிட்டதுக்கு துரத்தல, கடவுளை மீறினதுக்காக துரத்தப்பட்டாங்க. சோ அப்ப கடவுளின் வார்த்தையை, அங்க வார்த்தைக்கு எதிரான விஷயமாக அந்த கனியை காட்டியிருக்கிறாங்க இல்லையா? சீதைக்கு பிடிச்சி இழுக்குது. அதே மாதிரி ஆதாம் ஏவாளுக்கு அந்த கனி பிடிச்சி இழுக்குது. இது சுவையாக இருக்கும், இதை சாப்பிடணும், இந்த மாதிரி எல்லாம் இழுக்குது. ஆனால் அது புறக்கணிக்கப்பட்ட கனி இல்லையா? சோ இதெல்லாம் எங்க நடக்குது அப்படின்னா, சொர்க்கத்தில் இதெல்லாம் நடக்காது. இதே சொர்க்கம் நரகமாக மாறிடும். இந்த நரகத்தின் இறுதியில இறைவன் கடைசி 100 வருடம் பரமபிதான்னு கிறிஸ்தவர்கள் யாரை சொல்றாங்களோ, அல்லான்னு முஸ்லிம்கள் யாரை சொல்றாங்களோ, சிவன் இந்துக்கள் அந்த மூணும் ஒரே ஒரு கடவுள் தான். அந்த கடவுளுக்கு 3 பேர். மற்றபடி இயேசுவோ கிருஷ்ணரையோ நம்ம கடவுள்னு சொல்ல, எல்லாம் ஒண்ணுன்னு சொல்லல. அதை புரிஞ்சுக்கணும். பிறப்பு இறப்பில் வராதவர். அதனால்தான் சிவனுக்கு ரூபம், ஜோதி ரூபத்தை லிங்க ரூபமா வச்சிருக்கிறார். நம்மளுடைய உயிர் பூர்வ மத்தியில நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்குது. அதனாலதான் இங்க போட்டு வைக்கிறோம். தெரிஞ்சா வைக்கிறாங்க, தெரியாம தான் வைக்கிறாங்க. ஆனா பொட்டு வச்சுட்டா ஐயோ போச்சு, நீ கிறிஸ்டின் கிடையாது, நீ அருவருப்பு அப்படின்னா என்னன்னு அர்த்தம்? அப்படிதான் பெந்தகோஸ்தே இருப்பாங்க. மற்ற கிறிஸ்டின்ஸ் பொட்டு வைப்பாங்க இல்லையா? அது ஏன் வைக்கிறாங்கன்னு உனக்கு அர்த்தம் தெரியுமா? தெரியாது. இந்துக்கள் ஃபாலோ பண்ணா நம்ம பண்ணக்கூடாது. அப்படி அப்ப இது ஒரு அப்படின்னா என்ன அர்த்தம்? இது அவங்க தாழ்ந்தவர்கள், நாம அதை ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்னு ஒருத்தர் நினைச்சுக்கிறது. அவங்க அப்படி, அது பிரச்சனை கிடையாது. ஆனா அது ஏன் வைக்கிறாங்க அப்படின்ற ஒரு ரீசன் சொல்லணும்ல. இப்ப மாட்டுக்கறியோ ஆட்டுக்கறியோ சிக்கன் கறியோ சாப்பிடும்போது அது உயிர் வதை செய்யப்படுதுன்ற ஒரு ரீசன் இருக்குது இல்ல. பொட்டு வைக்கிறதுனால என்ன ஆயிடுது? ஒருவேளை பொட்டு வைக்கிறதுனால கண்ணு போயிடுது, அது ஒரு கெமிக்கல், அந்த மாதிரி ஒரு ரீசன் சொன்னா அது ஓகே. ஆனா அந்த பொட்டு வைக்கிறதுக்கு காரணம் இங்க ஆத்மான்ற உணர்வு இருந்தது. மறந்த உடனே இந்த இடத்துல ஏதோ ஒண்ணு இருந்துச்சுன்னு பொட்டு வச்சுட்டாங்க, முடிஞ்சு போச்சு. நாளை பின்ன ஞாபகம் வரும்னு வச்சுட்டாங்க பிள்ளைகள். இப்ப கடவுள் கடைசி 100 வருடம் ஒரு வயோதிகர் உடல்ல இந்த ஞானத்தை கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறாருன்னா, நீங்க அழியக்கூடிய உடம்பு கிடையாது, ஆத்மா. அதுதான் பைபிள்ல மாம்சமானவர்கள், அதாவது உடல் உணர்விலேயே இருப்பவர்கள்னு அர்த்தம்.
நீங்க எதை சாப்பிட்டாலும் புலன் இன்பத்துக்கு அடிமையாகிறது, இது எல்லாம் சேர்த்துதான் இந்த உடலின் சுகத்திற்கு தீனி போட்டுட்டு இருக்கிறது தான் மாம்சமானவர்கள் சொல்றது. அந்த உடலின் சுகத்திலேயே மூழ்கி கிடக்குறாங்க பாருங்க, சாக்கடையில மூழ்கி கிடக்குற மாதிரி. அப்படி இருக்கிறவங்களைத்தான் கடவுள் எழுப்புறாரு ஆதாம்ன்ட்டு. இல்லையா? மண்ணுல இருந்து எழுப்புறாருன்னா மண்ணு உடல்லே மனிதனுடைய குணம் இருக்குது கலியுகத்தின் இறுதியில. அந்த நேரத்தில் இறைவன் வந்து எழுப்புறாரு. நீ அழியக்கூடிய உடம்புன்னு நினைச்சிட்டு பாவம் மேல பாவம் செஞ்சிட்டு இருக்கிற. அப்ப எப்படி இருந்தாரு? அப்புறம் தானே எழுப்புறாரு இவரு. அதே தானே அங்க மகாவிஷ்ணு படுத்துட்டு இருக்கிறாரு. அவர் தொப்புல இருந்து தாமரை கொடி வருது. இப்ப படுத்துட்டு இருக்கிறாரு, அவரை எழுப்புறதுதான் அந்த பிரம்மா. அதாவது என்னன்னா, சொர்க்கத்தில் வாழ்ந்த நாராயணன் அந்த ஆத்மா எங்கேயும் எடுத்து எடுத்து இங்கேயேதான் வந்துகிட்டு இருக்கும். கிருஷ்ணரா இருந்தாலும் சரி, இயேசுவா இருந்தாலும் சரி, நபியா இருந்தாலும் சரி, எல்லாம் இங்கேதான் இருப்பாங்க. ஆனா எல்லோரும் தான் யாருன்றதே மறந்து இருக்கும் பொழுது கடவுள் வந்து எழுக்கூடிய உடம்புன்னு நினைச்சிட்டு அந்த உடல் உணர்வுனான காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்துக்கு அடிமை ஆயிட்டீங்க. சோ இதுல இருந்து விடுபடணும். ஏன்னா இதனால உங்க புத்தி மயங்குது, சரி எது தவறு எதுன்னு உங்களுக்கு தெரியல. சோ அப்ப அதுல இருந்து நீங்க விடுபடணும்னா ஆத்மான்ற உணர்வுக்கு வாங்க. அதுதான் கண் வழியா பாக்குது, வாய் வழியா பேசுது, எல்லா காரியத்தையும் பண்ணுது. சொர்க்கத்தில் அப்படித்தான் இருந்தார்கள். அதனாலதான் அவங்க அவ்வளவு அழகாக இருப்பாங்க, ஆண்களும் பெண்களும். ஆனா சின்ன சலனம் கூட ஆக காரணம் அவங்களுடைய கவனம் இருக்கும். இப்ப குழந்தைங்க இருக்கும் பொழுது ரொம்ப அழகானவர்கள் பூமியில இருப்பாங்க. அந்த குழந்தை என்ன ரசிக்கவா செய்யுது இல்லையா? ஆனா அவங்க குணத்தை வச்சு நல்லா இருந்தா அவங்க கூட விளையாடும், எல்லாம் பண்ணும். ஆனா அந்த உடலின் பக்கம் அது போகல. எப்ப உடலின் பக்கம் கவனம் வருதோ அப்பதான் அது கிரிமினலா மாறுது, புத்தியெல்லாம் கிரிமினலா மாறுது. சோ அந்த மாதிரி சொர்க்கத்தில் எல்லாருமே பரிசுத்தமா இருப்பாங்க. அதனாலதான் இயேசு குழந்தைகள் மாதிரி பரிசுத்தம் ஆகலைன்னா நீங்க சொர்க்கத்துக்கு வர முடியாதுன்னு சொல்றேன். குழந்தை அருவருப்பு, தீட்டு, இப்படி நான் சொல்லிட்டு இருக்குது ஜெகன் பிரதர் சொல்ற மாதிரி. ஆனா அதுக்காக எல்லோரும் ஒண்ணு அப்படின்னும் சொல்லல. குழந்தை அப்பா அம்மா கிட்டதான் போகும், எல்லார்கிட்டயும் போயிடாது இல்லையா? ஆனா குழந்தைக்கு வந்து இவங்க உயர்ந்தவங்க இவங்க தாழ்ந்தவங்கன்னு நினைக்காது. அப்ப ஒரு மதமாக இருந்தால் கண்டிப்பாக நினைப்பாங்க, எந்த மதமா இருந்தாலும் என் மதம் உயர்ந்ததுன்னு நினைப்பான். அப்படியே நினைக்கலையா, இன்னொருத்தன் வந்து உன் மதம் தாழ்ந்ததுன்னு சொல்லும் போதாவது இவனுக்கு கோபம் வந்துடும். வருது இல்ல? இப்ப இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் அப்படிதான். மத்தவங்க எல்லாம் இதை சாத்தான் சொல்லும் போதுதான் இவங்களுக்கு டென்ஷன் ஆகுது. இல்ல, நாங்க உயர்ந்தவர்கள், நீங்க காஃபிர்கள், நாங்க உயர்ந்தவர்கள், நீங்க புறஜாதியினார்னு போது என்னடா பேசிட்டு இருக்கு, அதுவும் மைக்கு வச்சு பேசிட்டு இருக்கிறாங்க இல்லையா? சோ அப்பதான் இவங்களுக்கு தோணுது நம்மள இப்படி பண்றாங்க அப்படி. சோ மொத்தத்துல என்ன அப்படின்னா, இந்து மதம் ஒரு சில விஷயங்களை வழிபடுறாங்க, இது அருவருப்புன்னு கிறிஸ்தவ மதம் சொல்லுது. அப்படிதான் அந்த மதமே உருவாகுது. ஆக்சுவலா யூத மதம் சொல்றாங்க ஃபர்ஸ்ட் வந்தது. அதுக்கப்புறம் அதுல இருந்து யூத மதத்துல ரொம்ப எல்லாமே வந்து ஒரு ஒரு ஆக்ரோஷமா கடவுளை காட்டுறாங்க. அப்படி கிடையாது அப்படின்னு அது அன்பானவராக மாத்துறதுக்காக இறைவன் இயேசு. அப்ப இயேசு வரும் பொழுது அவர் அன்பானவராக மாத்தணும், அவர் அதை தான் போதிச்சாரு. ஆனா பின்னாடி வந்தவர்கள் வேற ஏதாவது மாத்தி போதிச்சாங்களான்னு நமக்கு தெரியாது. ஏன்னா இவர் சொல்றதெல்லாம் வந்து பழைய ஏற்பாட்டுல வருதான்னு தெரியல, ஏன்னா நம்மளே பாதி தான் படிச்சிருக்கிறோம். ஆனா இவர் கிறிஸ்துன்னு சொல்றாரு. அப்ப கிறிஸ்துன்ற வார்த்தை புதிய ஏற்பாட்டுல தான் வந்திருக்கும். இப்ப இயேசுக்கு அப்புறம் வந்தவங்க இயேசுவை கடவுளாவும் நினைக்கணும், அதே நேரத்துல பின்னோக்கி திரும்பியும் போயிடக்கூடாதுன்றதுக்காகவும் இப்படி சேர்த்து கூட பண்ணியிருக்கலாம். அது எப்படி வேணாலும் நடந்திருக்கலாம். ஆனால் ஓகே, என்ன அப்படின்னா, இந்துக்கள் ஒண்ணு வழிபடுறாங்க, கிறிஸ்தவர்கள் அது தப்புன்னு சொல்லி ஒரு மதம் வருது, பண்றது தப்புன்னு மதம் வருது. இப்ப எப்படி இந்த மூணும் ஒற்றுமையா இருக்கும்? ஏன்னா இது உருவானதே அது தப்புன்னு சொல்லிதான். அப்ப இது ஒற்றுமையா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறதே ஒரு விதத்துல அறியாமை தான். மூணுமே வெவ்வேறு வழிப்பா இல்லையா? புனிதமான நாளுன்னு இந்துக்கள் வெள்ளிக்கிழமை நினைக்கிறாங்க, அன்னைக்குதான் பிரியாணி வந்து இவங்க செஞ்சு சாப்பிடுவாங்க, சீப்பாவும் கிடைக்கும். ஏன்னா இந்துக்கள் அன்னைக்கு வாங்க மாட்டாங்க, கிடைக்கும்ட்டு. அப்ப எப்படி எப்படி ஒன்னா இருக்க முடியும்? முதல்ல புரியுதா உங்களுக்கு? அப்ப வெவ்வேறு வழி இருந்தால் ஒற்றுமையா இருக்க முடியும். வெவ்வேறு வழியை உருவாக்க வேலை சாத்தான் உருவாக்குனது தான் எல்லா மதங்களும். சாத்தான்னா வேற ஒண்ணும் இல்ல, காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், இந்த 5 விகார மானிடமும் இதே உள்ள இணைந்த ரூபம் தான் 10 தலை ராவணன். அவனை தான் சாத்தான்னு சொல்றாங்க.
அவன் கத்திட்டு போன சீதை ஆத்மாக்களாகிய நாம, ஆத்மான்றதை மறந்து உடம்புன்னு எடுத்துட்டு வர வச்சுட்டான். உடல் உணர்வுல மயக்கிட்டு இருக்கிறான். சோ அந்த மயக்கத்துல இருந்து வெளியில வா, நீ ஆத்மா, நான் உன் மண்ணுக்கும் அதிபதியாக படைத்து இருக்கோம். ஏன்னா சொர்க்கத்தில் அப்படிதான் இருக்கும். இந்த பிளாட், இந்த இடத்துக்குள்ள நீ வரக்கூடாது, இந்த நாட்டுக்கு நீ வரக்கூடாது, எதுவும் இருக்காது. போலீஸ் ஸ்டேஷன் இருக்காது, கோர்ட் இருக்காது, ஆஸ்பத்திரி இருக்காது. நோய் இருந்தா தானே, கிரிமினல் இருந்தா தானே. தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகை இருக்கும், ஆனா கதவு ஜன்னலே இருக்கு. இப்படித்தான் பைபிள்ல இருக்கு. பைபிள்ல இருக்குன்னா அவன் திராட்சை செடிக்கு கீழே அவன் இருப்பான். அப்ப திராட்சை செடி வச்சிருக்கிறவன் எல்லாம் சொர்க்கத்துல இருக்கிறான்னு அர்த்தமா? திராட்சை தோட்டம் வச்சிருக்கிறவன் சொர்க்கத்துல இருக்கிறான்னு அர்த்தமா? சோ அவங்களுக்கு அவ்வளவுதான் சொல்லப்பட்டிரும். அப்ப எப்படி அது இல்லையா? சோ இப்ப இறைவன் பிரம்மகுமாரிகள் மூலமாக இந்த ஞானத்தை கொடுக்கிறார். ஒரு வயோதிகர் உடல்ல வந்து கொடுக்கிறார். அவருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார். அவர் வாய் வழியாக இந்த ஞானத்தை கேட்கிறவங்க பிரம்மா மூலமாக சிவனுக்கு குழந்தை, நேரடி குழந்தை ஆகும். ஏன்னா கடவுள் அவர் உடம்புலதான் வர்றார். கடவுள் வர்றார். இயேசு உடம்புல வந்தது பரிசுத்த ஆவி, கிறிஸ்துன்ற ஒரு ஆத்மா. அவங்க சேர்த்து இயேசு கிறிஸ்துன்ட்டாங்க. நபி உடம்புல வந்தது ஜிப்ரேல்ன்ற ஒரு ஆத்மா. கடவுள் வரல. கடவுள் கிட்ட இருந்து செய்தி எடுத்துட்டு வந்திருக்கிறேன்றாங்க. அதான் கேட்கிறோம், என்ன செய்தி எடுத்துட்டு வந்தாங்க? கடவுள் கிட்ட இருந்து வந்து இயேசு ஏத்துக்கோங்கன்னு சொன்னாரா? இயேசு கீழே இருக்கிறாரு, அந்த செய்தியை அவருக்கு கொடுப்பாரு இல்லையா? சோ மனித அறிவுக்கு அப்பாற்பட்ட செய்தியை தான் கொடுக்கிறார். எதனால நாம கஷ்டப்படுறோம், அந்த கஷ்டத்துல இருந்து எப்படி வெளியில வருதுன்னு கத்துக் கொடுக்கிறார். சொர்க்கத்தில் ஆத்மான்ற உணர்வில் இருந்ததுனால அந்த காம கோபம் பற்றி பேராசை அகங்காரமே இல்லாம இருந்தோம். அதனால ஆனந்தமாக இருக்கும். ஏன்னா ஆத்மால கவனம் இருக்கும் பொழுதே உங்களுக்கு ஆனந்தம் இருக்கும். ஆத்மாவுடைய உண்மையான குணமே ஆனந்தம் தான். அததான் பைபிள்ல பாத்தீங்கன்னா, என் ரூபத்தில் தேவகுமாரனை படைத்தேன், அதாவது ஆதாமை அப்படின்ட்டு இருக்கும். அப்ப என் ரூபத்தில் அப்படின்னா கடவுளுக்கு உடம்பு கிடையாது, அவருடைய படி என் ஜீவ சுவாசத்தை கொடுத்து எழுப்பினேன்ட்டு இருக்கும். அங்க எல்லாமே ஒரு ஓமைப்படுத்திட்டாங்க. சுவாசம்னா சுவாசம்னே இவங்க நினைச்சிட்டாங்க, மண்ணுனா மண்ணுனே நினைச்சிட்டாங்க. மனிதன் உடல் உணர்வுல இருக்கிறதா மண்ணுன்னு சொல்லிட்டாங்க. இறைவன் கொடுக்கிற ஞானத்தை சுவாசம்னு சொல்லிட்டாங்க. அப்ப ஆதாம் ஏவாள் மட்டும்தான் சொர்க்கத்துக்கு போன மாதிரி காட்டப்பட்டிருக்குது. மற்றவங்க எல்லாமே நரகத்துலதான் இருக்கிறாங்க. அப்ப சொர்க்கத்துக்கு போற ஞானம் ஆதாம் கிட்ட தானே இருந்திருக்கும். அது எப்ப கொடுத்தாரு கடவுள், எங்க கொடுத்தாரு? பைபிள்ல இருக்காது, எதுலயுமே இருக்காது. சோ அதைத்தான் இப்ப வர்றாரு. இறைவன் எப்படி இருப்பாருன்னே எந்த மதத்திலும் இருக்காது. சர்ச்சுக்கு முதுகு காட்டினா என்ன, மூஞ்ச காட்டினா என்ன? உள்ள கடவுள் இருக்கிறாரா? அங்க ஆர்சி சர்ச்சிலேயாவது சிலுவை இருக்கும், இயேசு வச்சிருப்பாங்க. எதுவுமே இருக்காது, அங்க வெறும் சவுறு தான். அப்ப எந்த சைடு திரும்பினா என்ன? அவங்களே இருக்காருன்னு கேட்டா, அவங்களே கடவுள் எங்க இருக்காரு, கடவுள் எங்க இருக்காருன்னு கேட்டா எல்லா இடத்துலயும் இருக்காருன்னு தான் சொல்லுவாங்க. அப்ப எந்த பக்கம் திரும்ப? அதான் நம்ம கேட்கிறோம் முஸ்லிம்களையும், அது ஏன் மெக்காவை நோக்கி மட்டும் வழிபடணும்? தானே கடவுள் இருக்கிறாரு. அப்ப நீங்க கடவுளை வழிபடல, மெக்காவை வழிபடுறீங்களா? சரி சொல்லுங்க சிஸ்டர். மதத்திலேயே பாத்தீங்கன்னா கோவில் இருக்குன்னா பொங்கல் வச்சு சாமி சூரியனை பார்க்கும்போது அவங்க தானே சூரியனை தானே இயல்பான இதையே ஒரு பிரச்சனை. கோயில் இருக்குடா, வீடு இருக்குடா, எல்லாரும் சூரியனை பார்க்கும்போது ஆகணும், காமனான விஷயம் தான். என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, படைப்பவரை வணங்கணும், படைப்பை முஸ்லிம்கள் சொல்லுவாங்க. சோ அதனால சூரியனை வணங்கக்கூடாது. ஆனால் அவங்களுக்கு தெரியாத விஷயம் என்னன்னா, சூரியன் எப்பவுமே இருக்கும், நரகத்துல இருக்கும், கடவுள் ஒன்னும் அதை வந்து படைக்கல. ஆனா அவங்க அப்படி நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஜூ மந்திரகாளி போட்டார், சூரியன் வந்துருச்சு, ஜூ மந்திரகாளி போட்டாரு, நிலா வந்துருச்சு, இப்படி நினைச்சுக்கிறாங்க அவங்க. அப்படி எல்லாம் கிடையாது, அது எப்பவுமே தான் இருக்குது. அப்ப இங்க படைப்பு அப்படின்னு சொல்றதுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, விக்கிரக ஆராதனை இல்லையா? அப்ப விக்கிரகம்ன்றது வந்து ஒரு மனிதனுடைய உடல்ல தான் அங்க செய்யறாங்க. உடலை வணங்கக்கூடாதுன்றதுதான் அர்த்தம். ஆனா அவங்க பூஜைக்கு தகுந்தவர்கள் தான், காரணம் இல்லாம கோயில் கட்டி கும்பிட மாட்டாங்க. இப்ப இயேசுவை வழிபடுறாங்க, மேரி மாதாவை வழிபடுறாங்க. ஆனால் இந்து கோயில்ல வழிபடுற அளவுக்கு தங்க நகை அதெல்லாம் போட்டு பூவெல்லாம் போட்டு அப்படியே அவ்வளவு ஒரு என்ன சொல்றது, ஒரு அந்த வார்த்தை தெரிய மாட்டேங்குது, சரி, ஒரு ஆடம்பரமாக வழிபடுறது கிடையாது இல்லையா?
ஏன் அப்ப இங்க மட்டும் அதிக இது அப்படின்னா கடவுளுக்கு ஈக்குவலா இருப்பாங்க சொர்க்கத்துல. அதனால கடவுளுக்கு ஈக்குவலா உங்களுக்கு மகிமை. ஆனா இது தெரிஞ்சு அவங்க பண்றது கிடையாது, அது வேற விஷயம். ஏன்னா மகாபாரதத்துல கிருஷ்ணர் சொன்ன விஷயம், கிருஷ்ணர் நடந்துகிட்ட எந்த விதமும் வழிபடுற மாதிரி இருக்காது. ராமாயணத்துல ராமர் பண்ண எந்த விஷயமும் நாம வழிபட வேண்டிய அவசியம் இருக்காது. அவர் மனைவியை எடுத்துட்டு போயிட்டாங்க, அவர் மீட்டுட்டு வந்தார், அதுக்கு எதுக்கு நாம வழிபடணும்? பாண்டவர்களுக்கு செஞ்சார், அதுக்கு பாண்டவர்களை வேணா வழிபடட்டும், நாம ஏன் வழிபடணும் இல்லையா? அப்ப அங்க கிருஷ்ணருக்கு மகிமை கொடுத்துட்டாங்க, ராமருக்கு மகிமை கொடுத்துட்டாங்க, இங்க இயேசுக்கு கொடுத்துட்டாங்க. ஆனா கொடுக்க வேண்டிய மகிமை கடவுளுக்கு கொடுக்க வேண்டியது. அதை தூக்கி அப்ப கிருஷ்ணர் வழிகாட்டுறார் பாண்டவர்களுக்கு, குறிப்பா அந்த சண்டை யுத்தத்தின் பொழுது. அப்பதான் கீதையே சொல்றார் காம மகாசத்ருன்றார். அங்க என்ன பொண்ணுங்க கூடிய சண்டை போடுறாரு, எதுக்கு காம மகாசத்ருன்னு யுத்த மைதானத்துல சொல்லணும். 4 அத்தியாயம் இருக்கும் காமம் மகாசத்ருன்றதுக்காகவே. சோ அப்ப அந்த யுத்தம் சாத்தானோடு நமக்கு நடக்கிற யுத்தம். சாத்தான் எப்படி வேணாலும் சொல்லிக்கோங்க. அதுக்கு ஆயிட்டும் உடல் உணர்வுனால. அந்த உடல் உணர்வை நீங்க வெல்லணும். அதுதான் இந்து மதத்துல பாத்தீங்கன்னா மயான கொள்ளைன்ட்டு சுடுகாட்டுல ஃபங்க்ஷன் வைப்பாங்க. அந்த பார்வதி தேவி அம்மன் மண்ணிலேயே செஞ்சு படுத்து வச்சிருக்கிற மாதிரி செஞ்சு வச்சிருப்பாங்க சுடுகாட்டுல. கடைசியில எல்லாரும் அது மேல அம்மனை மிதிப்பாங்களா? வேற மதத்துக்கார மிதிச்சானா டென்ஷன் ஆயிட மாட்டாங்க? கோயில வச்சான்னா மிதிப்பாங்க. அது ஒரு பண்டிகையாவே இருக்குது. அம்மன் வேற எங்கும் மேல இருந்தாலும் குதிச்சு வரல, நாம தான் கடவுளை கணவனை மாதிரி நாம இறைவனையே நினைச்சிட்டு இருக்கனால அந்த பார்வதி தேவி நாம தான் சிவன். நீங்க புராணத்திலே பாத்தீங்கன்னா பார்வதி இறந்து 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 மீண்டும் ஒரு ஜென்மத்திலும் சிவனை தேடி போவாங்க. சிவன் பிறந்ததாகவோ இறந்ததாகவோ இருக்கவே இருக்க. தாயின் கர்ப்பத்துல ஒருத்தர் பிறந்தாலே அவர் அப்ப எப்படி அவர் கடவுளாக முடியும்? சோ இறைவன் தான் சுயமாக அந்த ஞானத்தை கொடுக்கிறார். அப்ப அந்த ஞானத்தை இறைவன் சொல்ற ஞானம் நம்ம சொன்ன மாதிரி கிறிஸ்து ஆத்மா எடுக்கும், ஜிப்ரேல் ஆத்மா எடுக்கும், புத்தர் ஆத்மா எடுக்கும், எல்லா ஆத்மாவும் கடைசியில எடுக்கும். எடுத்துட்டு மறுபடியும் அந்த மதம் வரும்பொழுது ஒருத்தர் உடம்புல அந்த ஞானத்தை சொல்ல ஆரம்பிக்கும். ஆனால் அதுக்கு உலகம் அழிஞ்சிடுச்சு, நான் மேல இருந்து வந்திருக்கிறேன்னு கூட தெரியாது. அதுக்கு இதெல்லாம் ஞாபகம் இருக்கும். சொல்லும், உங்க கண்ணு முன்னாடி உலகம் அழிய போகுதுன்னு இயேசு சொல்லுவார். உங்க கண்ணால நீங்க பாப்பீங்க. சொன்னவங்க எல்லாம் செத்து எத்தனை வருஷம்? அப்ப ஏன் நடக்கல இல்லையா? சோ அப்ப என்னன்னா இங்க நடக்கிற விஷயம் அது. ஞான சூரியன் கொடுத்த ஞானத்தை அவர் சொல்றாரு, சொன்ன நேரம் மட்டும் தப்பா போயிடுச்சு. அப்பதான் கிறிஸ்தவ ஆத்மாவே வருது, மேல இருந்து வருது. இயேசு கிறிஸ்து வந்த பிறகுதான் கிறிஸ்தவர்களே மேல இருந்து வருவாங்க. அவங்க இருக்க மாட்டாங்க நினைக்கிறாங்க, அப்படி கிடையாது, மேல இருந்து வருவாங்க. சோ வரும்போது அதுக்கு முன்னாடி எந்த மதம் இருக்குதோ அங்கதான் பிறப்பாங்க. அப்புறம் அங்க ஏதாவது அது புடிச்சு போயிடுவாங்க. எல்லா மதமுமே அப்படித்தான். அப்ப ஆத்மாவே அப்பதான் வருது, உலகம் அழிய போகுது அப்படின்றது எந்த விதத்துல அவங்களுக்கு நல்ல செய்தி? பரலோகத்தை இருக்கிறதுன்னு. ஆனா அவர் இறக்கும் போதே நரக வேதனை அனுபவிச்சார். அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த ஞானத்தினால அவருக்கே எந்த விதமான நன்மையும் நடக்கல. சரி, அதுக்கப்புறமாவது ஏதாவது நடந்துச்சுன்னா இன்னும் உலகம் மோசமா தான் போகுது. சோ இப்ப இறைவன் வர உலகம் அழியிற நேரத்தில் இந்த ஞானத்தை கொடுக்கிறார். ஏன்னா இப்பதான் அது தேவை. ஏன்னா இப்பதான் மரண பயத்துல நடுங்கிட்டு இருப்போம். அப்ப கடவுள் சொல்றாரு, ஆத்மான்னு என்னை நினைவு பண்ண உனக்கு மரண பயமே போயிடும். ஏன்னா உடல்ல காமம் கோபம் இதெல்லாம் வர மாதிரி பயமும் இருக்குது. முழுக்க முழுக்க நான் ஒரு ஆத்மா, உடம்பு கிடையாது அப்படின்னு ஒளியாகவே இருந்து இறைவனை ஒளியாகவே நீங்க பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த பயம் கூட இருக்காது. அது மட்டும் இல்ல, இறைவனை நினைக்க நினைக்க அந்த பாவம் போகும். என்ன பாவம்? அந்த காமம் கோபம் பற்று பேராசை. சோ அதை தூண்டக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இன்னைக்கு இன்டர்நெட் கள்ளத்தொடர்பு எல்லாம் பயங்கரமா இருக்குது. அதை விடுறதை பற்றி அவர் பேசுறாரா? சரி, அப்படியே ஒரு வேலை பேசினா கூட எப்படி விடுறது? இதை விடணும், இது தப்பு, இது பிசாசானவன் இதெல்லாம் சொல்றாங்க. எப்படி விடுறது? விட முடியாம தானே பாதிரியா சாமியாரே விழறாங்க, எல்லா மத தலைவர்களும் விழறாங்க. ஏன்னா காம பைபிள் குரான்ல போட்டு இல்ல, கீதையில மட்டும் போட்டு இருக்குது, வேற எதுலயுமே போட்டு இல்ல. அப்ப எப்படி விடுவாங்க? மனசுக்குள்ள ரைட்டுன்ற எண்ணம் பதிவாயிடுச்சு ஆழமா. அது இல்லாம புத்தி வேற புடிச்சு இழுக்குது. அப்ப எப்படி அவன் காமத்தை விடுவான்? வாய்ப்பே கிடையாது.
குறைஞ்சபட்சம் அது தப்புன்னு நினைச்சாலாவது நாம தப்பு பண்றோம், இதுல இருந்து வெளியில வரணும்னு முயற்சியாவது பண்ணுவோம் இல்ல. இவங்களே கல்யாணம் வேற பண்ணி வைக்கிறாங்க பாதிரியார்களே. அப்ப இவங்களுக்கு காமம் ரைட்டுன்ற எண்ணம் மைண்ட்ல ஒரு தடவையும் கல்யாணம் பண்ணும்போது இதான் மைண்ட்ல அவங்களுக்கு ரெக்கார்ட் ஆகும். அதைத்தான் கடவுள் சொல்லுவாரு, பிடித்ததற்கு நேரெதிரான விஷயங்களை எல்லா சபைகளும் போதிக்கிறாங்க. இயேசுக்கு பிரச்சனை வந்ததுக்கு காரணமே அவர் தூய்மையை போதிச்சதான், தப்புன்னு போதிச்சதுனால்தான். ஒரு பொண்ணை இச்சையா பார்த்தாலே நீ விபச்சாரம் பண்ணிட்டேன்னு சொன்னதுனாலதான். சோ அதுக்காக தான் அவருக்கு பிரச்சனை வந்தது. அப்ப நீங்க அப்பதான் உண்மையான கிறிஸ்தவர்கள். அதை விட முடியுமா? அதை பற்றி இல்ல போதிக்கணும். சாப்பிட்றத பத்தி, ஃபங்க்ஷன் கொண்டாடுறத பத்தி அது ஆத்மாவுக்கான ஞானம். உடலுக்கான ஞானம் அது ஓகே, மாட்டுக்கறி ஆட்டுக்கறி விலங்க சாப்பிடக்கூடாதுன்னு போதிக்கலாம், கிடையாது இல்லையா? ஒரு பொங்கல் இவருக்கு பொறுக்க மாட்டேங்குது, சர்ச்சில் வந்து பொறுக்கவே மாட்டேங்குது. சரி, இப்ப இயேசு என்ன, குழந்தைகளை மாதிரி சொர்க்கத்துக்கு போக முடியாதுன்றார். குழந்தைக்கும் பெரியவங்களுக்கும் என்ன வித்தியாசம்? காமம் தான் வித்தியாசம். குழந்தைக்கு அது தெரியாது. சோ அந்த குழந்தை மாதிரி பரிசுத்தமா இருந்தாங்கன்றத எப்படி இந்த பைபிள், ராமாயணம், மகாபாரதம் எல்லாம் எழுதப்பட்டது அப்படின்னா காட்சியாக அவங்களுக்கு கிடைக்கும். அதை வச்சுதான் எழுதுறாங்க. அப்ப குழந்தை மாதிரி பரிசுத்தமாக இருப்பாங்கன்னு காட்டுறதுக்காக பெரியவங்களே அங்க நிர்வாணமாக காட்சி கிடைக்குது. அப்ப அவங்க என்ன நினைச்சுட்டா, உண்மையில அவங்க ட்ரெஸ் இல்லாம தான் இருப்பாங்க போல இருக்குன்னு நினைச்சிட்டு எழுதிடுறாங்க. இந்து மத கோயில்கள்ல அந்த மாதிரி சிலைகள் இருக்கும். அதுக்கான ஞானம் நமக்கு தான் தெரியும். இப்ப பாத்தீங்கன்னா கூகுள்ல இருக்கும், அது எந்த கோயில்ல இருக்குதுன்னு தெரியல. ஒரு பெண் வந்து நின்னுட்டு அழகு பார்த்துட்டு இருப்பா, கண்ணாடி வச்சு பார்த்துட்டு இருப்பா. அப்ப சின்னதா ஒரு பூதம் என்ன பண்ணும், அந்த பொண்ணுடைய இடுப்பு துணியை பிடிச்சி இழுக்கும். அப்ப என்னன்னா தேக வர்றதுக்கு முயற்சி பண்ணுது. ஆனா நமக்கு பார்க்கறதுக்கு அது நிர்வாணமா இருக்கிறதுன்னு மட்டும்தான் நமக்கு தெரியுது. அப்ப அந்த கண்ணாடி பாக்குறது வந்து என்ன அர்த்தம்னா கவனம், ஆத்ம உணர்வுல இருக்கிறனா, காமம் இல்லாமல் கோபம் மனம்ன்ற கண்ணாடியில பாக்குறதுன்னு இப்ப கடவுள் சொல்றதுனால நமக்கு தெரியுது. இல்லாட்டினா என்ன நினைச்சுக்கோங்க, ஓ அவங்க மேக்கப் பண்றாங்க போல இருக்குது. சரி, மேக்கப் பண்றாங்க, கீழே ஏன் தோண்டு இருக்கும், அந்த ஒரு பொம்மை மாதிரி இருக்கும், அது வந்து ட்ரெஸ் பிடிச்சி இருக்கும். அப்ப அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் இல்ல, அது என்ன அது அப்படின்ட்டு. சோ அதே மாதிரி இந்து தெய்வங்கள் தலைக்கு மேல பாம்பு இருக்கும். கிறிஸ்தவ மதத்திலும் பாம்பு தான் சாத்தானா வந்து சொல்லும் அந்த கனியை சாப்பிடுன்ட்டு. ரெண்டுமே ஒண்ணுதான். அப்ப காமம், கோபம், பற்று, பேராசை 5 தலை நாகம் தான் மேல இருக்கும், அம்மன் தலை மேல இருக்கும். அது மேல ஏறி இருப்பாரு விஷ்ணு. அப்படின்னா அதை அடிமையாக்கிட்டாங்க. உலகமே அதுக்கு அடிமையா இருக்குது, ஆனா இவங்க அதை தனக்கு அடிமையாக்கிட்டாங்க. அப்படின்னு அர்த்தம், அதுக்கு அடிமை ஆகல, அதை வென்றுட்டாங்கன்னு அர்த்தம். இதைத்தான் பைபிள் பழைய ஏற்பாட்டுல அடிமைத்தனமாக இருந்த, எகிப்துல அடிமைகளாக இருந்தவர்களை கடவுள் மோசஸ் மூலமாக மீட்டாருன்னு இருக்குது. அவங்க நிஜமாகவே அந்த மனிதர்களுக்கு அடிமைன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த 5 விகாரத்துக்கு, இந்த 5 விகாரத்தை விட சொல்லும் போதுதான் உங்களுக்கு பிரச்சனை வரும். உங்க கணவன் மூலமா பிரச்சனை வரும், மனைவி மூலமா பிரச்சனை வரும். எங்க பைபிள்ல எந்த இடத்துலயுமே காமம் தப்புன்னு சொல்லலையே. பிசாசு இவனால காமம் விட பிசாசாம் இப்படி சொல்லிட்டு இருப்போம். சோ அப்ப இந்த அடிமைத்தனத்துல இருந்து கடவுள் மீட்கும் பொழுதுதான் பல பிரச்சனைகள் வர்றதுதான். மோசஸ்க்கு அடிக்கடி என்ன கடவுள் வாங்கிட்டா மட்டும்தான் வந்து பேசுறாரான்னு கேட்பாங்க. ஏன்னா நம்ம கடவுள் பேசுறாருன்னு சொல்றோம். எங்க கடவுள் பேசுறாருன்னா பூமி பொழக்கட்டும், டமால்னு பூமி பொழந்து போகும். ஒரு செகண்ட்ல நடக்காது. ஆனா இப்போ நடக்குது இல்ல, நிறைய இடத்துல இயற்கை சீற்றம் வர்றதை பாக்குறோம், பூமி உள்வாங்கிறத பாக்குறோம், வீடே டமக்குன்னு உள்ள போறத பாக்குறோம். சோ கடவுள் வந்து இருக்கிறார், அதோடைய அடையாளம் அது. இந்த மாதிரி நேரத்தில் அவர் வருகிறார் அப்படின்றத காட்டுறதுதான் அது. சோ கடவுள் வந்துட்டாரு. இது வரைக்கும் மதங்கள் எல்லாமே நரகத்தில் எப்படி வாழணும்ன்றத போதிக்குது இல்லையா? ஒவ்வொரு மதத்தினர் எல்லாரும் அந்தந்த பண்றது கரெக்ட் தான். நரகத்தில் தான் மதங்கள் உருவாகுது. முடிஞ்சு சொர்க்கம் வரப்போகுது. இப்ப நீங்க கடவுளை பிடிக்கணுமா இல்லையா? நரகத்தில் வாழற வரைக்கும் நீங்க நரகத்துல உருவான மதத்தை பிடிச்சிங்க, அது தப்பு கிடையாது. ஏன்னா எதையாவது பிடிச்சுதான் ஆகணும். இப்ப மதங்கள் எல்லாம் அழிஞ்சு மதங்களற்ற உலகம் வரப்போகுது. அப்ப அதை கடவுள் தான் போதிக்கிறார். எப்படி உனக்கு கிறிஸ்டின், முஸ்லீம், ஹிந்துன்னு தெரியுது? உடலை பார்த்து தானே தெரியுது, பேரை கேட்டு தானே தெரியுது. பூர்வ மத்தியில ஆத்மாவை பேர். எல்லா ஆத்மாவும் சின்ன புள்ளி தான், கடவுளும் அப்படிதான் இருக்கிறார். அப்ப யாரை பார்த்தாலும் என் அப்பாவுடைய குழந்தைன்னு உனக்கு தெரியணும்ன்ற.
அந்த சிவபெருமானுடைய குழந்தை அப்ப யார் அது இல்லையா? உங்க மனைவியை பாக்குறீங்க, உங்க கணவன் கூட அது என் கணவன் இல்ல, மனைவி இல்ல, என்னுடைய சகோதர ஆத்மா, ஏன்னா கடவுளுடைய குழந்தை, சகோதரி ஆத்மா. அந்த உணர்வில் காமத்தை வெல்லணும். அதனால்தான் முஸ்லிம் மதத்துல அங்க பரிசுத்தமான மனைவிகள் கிடைக்கும். இப்ப பரிசுத்தமான மனைவியை வந்து காமத்திலே மூழ்கினவனுக்கா கொடுப்பாங்க? பரிசுத்தமான ஆணுக்கு தானே கொடுப்பாங்க. இந்து மந்திரத்துல இருக்கும், முதலில் உன் மனைவி பிராமணனுக்கு மனைவியா இருந்தா, அப்புறம் சிவனுக்கு மனைவியா இருந்தா, அப்புறம் 33 கோடி தேவதைகளுக்கு மனைவியா இருந்தா, இப்ப உனக்கு மனைவியா இருந்தா, அப்ப என் மனைவி விபச்சாரியான்னு கேட்பான். பிராமணன்னா பிரம்மா வாய் வழியா இறைவன் ஞானத்தை கேட்கிறவங்க தான் பிராமணன். கலியுக ஜாதி பிராமணனுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. இது வர்ணம். வர்ணம்னா கலர். கடவுளுடைய கலர் எதுவோ அதுவே என்னுடைய கலர், அதாவது குணம். அந்த குணம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். சோ இப்ப பிராமணன் ஆகும்போது நம்ம கணவன் மனைவியா இருந்தாலும் சகோதரன் சகோதரி கூட கிடையாது, சகோதரன் தான். ஆத்மாவை தானே பாக்குறோம். ஆத்மா எல்லாமே கடவுளுக்கு வாரிசுன்றதுனால ஆண் குழந்தை, அதனால சகோதரன். அப்ப இங்கேயும் காமம் கிடையாது. பிராமணனா இருக்கும்போதும் பிராமணனுக்கு மனைவியா இருக்கும்போதும் காமத்துல ஈடுபடல, தூய்மையா தான் இருக்காரு. அடுத்தது சிவனையே நினைச்சிட்டு இருக்கிறோம். சிவனுக்கு உடம்பே கிடையாது. தூய்மை ஆக்குறதுக்கு தான் ஒரு தன்னை கணவனா நினைக்கவே சொல்றார். அதனாலதான் பைபிள்ல கூட ஒரு கதை இருக்கும். கடவுள் மணமகன் திருடன் மாதிரி வருவாரு. அப்ப எந்த மனவாட்டி எல்லாம் முழிச்சிட்டு இருக்கிறாளோ அவளை அழிச்சிட்டு, தூங்கிட்டு இருக்கிறவங்கள விட்டு போயிடுவாரு. போறதுக்குள்ள சொர்க்கத்தின் வாசல் மூடப்படும். சோ அப்ப தூங்காம கண் விழிச்சிட்டு இருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப கிறிஸ்டின்ஸ் எல்லாம் நைட் எல்லாம் தூங்கவே கூடாதா? ஏன்னா நிறைய பேர் விடிய விடிய ஜபம் பண்ணுவாங்க. இந்து மதத்திலயும் அதே மாதிரி ஏகாதசி, சிவராத்திரி, நிறைய நாள் இது மாதிரி கண்ணு முழிப்பாங்க. இப்ப எல்லாம் செல்போனை வச்சுட்டு கண்ணு முழிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. அப்ப போயிடுவாங்களா சொர்க்கத்துக்கு? அப்ப இதோடைய அர்த்தம் என்னன்னா, 3வது கண் திறந்தபடி இருக்கணும் இல்லையா? யாரை பார்த்தாலும் ஆத்மா மட்டுமே தெரியணும். குறிப்பாக பரமாத்மா வந்திருக்கிறார் என்னை அழிச்சிட்டு போறதுக்கு. சோ எப்ப வேணாலும் இந்த உடலை விட்டு உயிர் போகும். ஆத்மால இருக்குது. சயின்ஸ் சொல்ற மாதிரி பிரெயின்ல கிடையாது. இப்ப உடலை விட்டு வந்த உடனே ஆஹா நான் சொர்க்கத்துக்கு போக போறேன், பரந்தாமத்துக்கு சொர்க்கம் வந்து இதே பூமி தான். சொர்க்கம் ஆன பிறகுதான் சொர்க்கம் வரும். அது வரைக்கும் மேலதான் இருக்கும். ஆனா கிறிஸ்தவ மதத்துல மாத்தி பரலோகம் மேல இருக்குது, ராஜ்யம் கீழே இருக்கு. இவங்க சேர்த்து பரலோக ராஜ்யம், இயேசுவின் கிறிஸ்துவும் சேர்த்து இயேசு கிறிஸ்துன்னு சொன்ன மாதிரி. அப்ப நான் மேல போனா அங்க இருந்து சொர்க்கத்துக்கு வரணும். இதே சிந்தனை இருந்து சரீரத்தை விட்டீங்கன்னா சொர்க்கத்துக்கு வருவீங்க. ஆனால் உங்க கணவன் ஞாபகமோ, மனைவி ஞாபகமோ, குழந்தை ஞாபகமோ, சொத்து ஞாபகமோ, கடன் ஞாபகமோ வந்துச்சு, அதெல்லாம் இங்கேதானே இருக்குது. இங்கேயே பிறந்துட வேண்டியதான் மறுபடியும். இல்லைன்னா பேயாவது அலைஞ்சிட்டு இருக்கும். சொல்லுவார், எவன் ஒருவன் என்னை, தாயையோ தகப்பனையோ கணவனையோ மனைவியோ குழந்தையோ சகோதரனையோ சொத்து சுகத்தையோ அல்லது தன்னையோ அதிகமா நேசிக்கிறானோ அவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை என்று சத்தியமாக சொல்கிறேன். போட்டிருக்குல்ல? அதுக்கு அர்த்தம் சொல்லணும்ல. அதுக்கு முக்கியமா எது தேவை? பொங்கல் வைக்கணுமா வைக்க கூடாதான்றதா முக்கியமான விஷயம். இங்க எப்படி இருக்குது பாருங்க. இல்ல நம்ம அதுவா சொல்லிட்டு இருக்கோம். இப்ப நம்ம பொங்கலை வச்சு சொல்றது அர்த்தம் என்ன? உண்மையிலே ஞான சூரியனை வணங்கினா அவங்க தெரியாம ஸ்தூல சூரியனை வணங்குறாங்க. அவங்களுக்கு அந்த ஞானத்தை கொடுக்கிற வேலையை நம்ம பார்க்கணும். யாரு செய்யறதும் தப்பு கிடையாது. ஆனா அதுக்கு பின்னாடி ரகசியம் தெரியாம பண்றாங்க. தெரிந்த பிறகு அதை பண்ண மாட்டாங்க, ஸ்ட்ரெயிட்டா கடவுளை பிடிச்சிருவாங்க. வெளிநாட்டுல இருக்கிற வரைக்கும் போட்டோ, கணவன் வந்த பிறகும் போட்டோவே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இல்லையா? சோ இப்ப கணவன் வந்துட்டார், கடவுள் வந்துட்டார். அவரை நினைத்தால் மட்டுமே பரிசுத்தமாவீங்க. சொர்க்கத்தில் பரிசுத்த ஆத்மா ஸ்ரீ கிருஷ்ணர். அதனாலதான் சொர்க்கவாசல் திறப்பு விழா அவர் கோயில கொண்டாடுறாங்க. அவரை நினைத்தால் கூட நீங்க பரிசுத்தமாக முடியாது. ஏன்னா அவரே கடவுளை நினைத்து பரிசுத்தமாகிதான் அங்க வர்றார். அப்படி இருக்கும்போது மதத்தை ஸ்தாபனை செய்ய வந்த இயேசுவையோ அல்லது புத்தரையோ யாரையாவது நினைச்சா அல்லது அவங்க வழியை ஃபாலோ பண்ணா நீங்க எப்படி சொர்க்கத்துக்கு போக முடியும்? சோ இதை புரிஞ்சுக்கணும். 7 வருடம் உபத்திரவ காலம்னு ஒண்ணு சொல்றாரு. அதுக்கப்புறம் 1000 வருடம் ராஜ்யம்ன்றார். ஏன்னா கிறிஸ்தவர்களுக்கு சராசரி ஆயுள் வந்து 2000 வருஷம் தான் மதம் வந்து. அப்ப 1000 வருடம் அவங்களுக்கு சொர்க்கம் மாதிரி இருக்கும். ஒரிஜினல் சொர்க்கம் கிடையாது. இளையராஜா பாட்டு கேட்காதவங்களுக்கு ஏஆர் ரஹ்மான் பாட்டு நல்லா தான் இருக்கும் இல்லையா? பாட்டு கேட்கறவங்களுக்கு, அதுக்கு முன்னாடி வராதவங்களுக்கு அவங்களுக்கு நல்லா இருக்கும். இளையராஜா, மலேசியா ஒரு பேர் என்ன அதுக்கு முன்னாடி இருந்தாரு இல்லையா, MS விஸ்வநாதன், அவங்க பாட்டு கேட்டவங்களுக்கு என்னடா பாட்டு இதுன்னு தோணும். அந்த மாதிரி அவங்களுக்கு அது சொர்க்கம், வேற இடத்துல இருப்பாங்க. பட் அந்த மதத்திலேயே நீங்க ஆரம்பத்திலே வரணும்னா கூட இறைவனை நினைச்சு
கொஞ்சமாவது அந்த பாவத்தை அழித்தால்தான் நீங்க வர முடியும். சோ இறைவனை நினைப்பது எல்லா மதத்தினரும் பண்ணதான் செய்யறாங்க. ஆனா கடவுள் எப்படி இருக்காருன்னு தெரியாம பண்றாங்க. அதனால ஜபம் பண்றது இப்படி தவிர நினைக்கிறது எப்படி? உங்க கணவனை நினைக்கிறீங்க, உங்க கணவன் வெளிநாட்டுல அமெரிக்கால இருக்காருன்னு வச்சுக்கோங்களா, கணவன் பேர் வெங்கடேசன் வச்சுக்கோங்க. வெங்கடேஸ்வாய நமக, வெங்கடேஸ்வரா போற்றி, வெங்கடேஸ்வாவே ஜபிக்கிறோம், வெங்கடேஸ்வரியே வாழ்க இப்படின்னு சொன்னீங்கன்னா இது கடவுளை நினைக்கிறதா? சரி, உங்க கணவனை நினைக்கிறதா? அவர் எப்படி இருப்பாருன்னு தெரியணும். அவர் உங்ககிட்ட என்னெல்லாம் பண்ணாருன்றத நினைப்பீங்க, எப்படியெல்லாம் பேசினாருன்றத நினைப்பீங்க, உங்களுக்கு என்ன நன்மை செய்தாருன்றத நினைப்பீங்க. கடவுள் என்ன பண்ணாருன்னு எந்த மதத்தினருக்காவது தெரியுமா? பைபிள்ல எந்த இடத்துல கடவுள் பண்ண மகிமை இதுக்காக நான் கடவுளை வணங்குறேன்னு நீங்க சொல்லுவீங்க? இயேசு உயிர் தெழுந்தார், அதுக்கு நீ எதுக்கு வணங்கணும்? சுடுகாட்டுக்கு போயிட்டு ஏஞ்சி வராங்க, உடனே சரி இப்ப எங்க அவரு வந்துட்டாருல, இப்ப எங்க? அப்படியே மேல பறந்து போயிட்டார் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் சொல்லிக்க வேண்டியதான். அப்ப சரி, அவரு பிறக்கிறாரு, மேல போறாரு, ஏதோ ஒண்ணு செய்தார், தெரியாது இல்ல, யாருக்கும் தெரியாது இல்ல. மகாபாரதத்துல பாண்டவர்களுக்கு உதவி செய்தார், பாண்டவர்கள் ஜெயிச்சுட்டாங்க, உங்களுக்கு என்ன? அவங்களுக்கு ராஜ்யம் கிடைச்சிருச்சு, உங்களுக்கு என்ன? பிரதர், ஒன் செகண்ட் பிரதர். அதாவது அவரை நினைச்சோம்னா பாண்டவர்களுக்கு உதவி பண்ண மாதிரி நமக்கு உதவி பண்ணுவாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம். அதுக்குதானே கடவுளை மகிமைப்படுறாங்க. கிருஷ்ணர் கடவுள்னு நினைச்சுக்கிட்டு நமக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது கடவுள் இதே மாதிரி உதவி செய்வார். சரி ஓகே, சரி ஓகே சொன்னார், புரியலையே. பைபிளை படிச்சா ஒன்னும் புரியலையே, குரானை படிச்சா ஒன்னும் புரியலையே இல்லையா? ஏன்னா அங்க உதவி வழிதான் சொன்னார். அவர் போய் சண்டை போடல. ஏன்னா பாவம் செஞ்சது நீன்னு அவர் கழுவார, உனக்கு பாவம் கழுவணும் நினைச்சுக்கிறாங்க. இயேசுவே கழுவாரு அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. நீ இந்த குணத்தை இயேசு வணங்கினோடனே உன் குணம் மாறிடுச்சா? அப்படியே காமத்தை விட்டுட்டியா? மனைவியோட நீ காமத்தை வைச்சாலே இச்சையாதான் பார்க்க போற. ஒரு லெவலுக்கு மேல தொடர்பும் வரதான் போகுது, தடுக்க முடியாது. ஏன்னா இது ஃபர்ஸ்ட் தண்ணி ஒரு பேக்கு அடிக்கிறோம், அடுத்தடுத்து டோஸ் ஏத்ததான் செய்வோம். அந்த காமத்தையே நீங்க விடணும். ஒருத்தர் ஒரு பாதிரியார் போடுறாரு வெளிநாட்டுல, நான் இயேசு கிறிஸ்துவை நினைத்து கொண்டே சுய இன்பம் பண்ணுவேன்ட்டு போடுறாரு. எல்லாம் திட்டி இருக்கிறாங்க, டே என்னடா இப்படி எல்லாம் போடுறேன்ட்டு. அதாவது அப்படியே இருந்தா கொஞ்சம் கொஞ்சமா ஒரு வெளில எப்படிதான் உனக்கு கடவுளை நினைக்கும் போது காம உணர்வு வரும்? முதல்ல காரணம் என்னன்னா கடவுளை பற்றி தெரியல. நினைத்தா காம உணர்வு வராதுன்றது தெரியாது, காரணம் கடவுளை தெரியாது. ஏன்னா அவருடைய ஞானம் அவர்கிட்ட மட்டுமே இருக்குது. இப்ப சொல்றாரு, என் நினைவுல இருங்க. இன்னொன்னு, இப்போ இந்த பக்தி கதைகள்லாம் பார்த்தோம்னா பிரதர், நம்ம அவங்கதான் இறைவன் நினைச்சுக்கிறோமா, பார்வதியோ முருகனையோ நினைக்கும் பொழுது அந்த சீரியல் ஆக்டர் தான் ஞாபகத்துக்கு வருவாங்க, அவங்க ஃபேஸ் தான் ஞாபகத்துக்கு வரும். அப்ப அவங்க கடவுளா? அந்த மாதிரிதானே இப்ப பண்ணிட்டு இருக்கோம். போட்டோ யார்கிட்ட இருக்கு இல்லையா? யேசுவா நடித்தவருடைய போட்டோ அல்லது வரைஞ்ச போட்டோ வச்சிருப்பாங்க. இன்னொரு விஷயம் உடலை, அதாவது உடல் உணர்வை மறக்கணும். உடலின் அனைத்து தர்ம தியாகம் செய்து என்னிடம் சரணடை அர்ஜுனான்ட்டு கீதையில இருக்கும். ஆனா போட்ட பதிலாக உலகத்திலே நம்பர் 1 ஆண் அழகன் தான் ஸ்ரீகிருஷ்ணர். அவரை நினைத்தா எப்படி உடல் உணர்வை விடுறது இல்லையா? சோ அப்ப உடலற்ற இறைவனை நினைக்கணும். அவர் செம்பன் நிறமான ஒளி உலகத்துல நட்சத்திரம் மாதிரி இருக்காரு, நாமளும் நட்சத்திரம் மாதிரி இருக்கும். முதல்ல நீங்க உடம்பு கிடையாது ஆத்மான்றதை உணருங்க. பல உடலை எடுத்தும் ஆரம்பத்தில் சுகமாக இருந்த நான் இப்ப துக்கமாக ஆகி இருக்கிறேன் இல்லையா? அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஆதாம் செய்த பாவத்துக்கு நாம துக்கத்தை அனுபவிக்கிறோம். அவர் பாவம் செஞ்சா நாம ஏன்டா தண்டனை அனுபவிக்கணும்? யோசிக்கணும்ல. அப்ப அவரோட சேர்ந்து நாமளும் இருந்தோம். சொர்க்கத்துல பாவம் நடக்கல, நரகம் வரும்போது பாவம் செய்யும் போது அனுபவிக்கிறோம். ஆனா அவங்க அது ஒருத்தருடைய வாழ்க்கையா, அதனால அவங்களுக்கு புரியல. அத சந்ததி பிரச்சனை என்னன்னா ஆதாமும் வருகிறார், அதை புரிஞ்சுக்கணும். கடவுள் தோட்டத்துல உடல் உணர்வு வரும்போது நாமளே போயிடுறோம். ஏன்னா கடவுளுடைய வழின்னா ஆத்மா உணர்விலிருந்து ஒருவர் ஆத்மான்னு பார்க்கணும். அப்ப ஆத்மாவுடைய உண்மையான குணமான அன்பு, அமைதி, ஆனந்தம் இருக்கும். அது கட்டாகும் பொழுதுதான், ஒரு விரக்தி வரும்போதுதான் நீங்க போனை போடுவீங்க, இதெல்லாம் பண்ணுவீங்க, போன் பண்ணி பேசுவீங்க.
உங்களுக்குள்ளேயே அது இப்ப கற்பனைக்கு எட்டாத விஷயமா இருக்குது. ஆனா சொர்க்கத்தில் அப்படிதான் இருப்பாங்க. அதனாலதான் அவ்வளவு சுகம் இருந்தும் எதன் மீதும் பற்று இருக்கு. பற்று இருந்தாலே உங்களுக்கு துக்கம் வந்துடும். இருக்காது. உடலை விடுவது கூட அவங்களுக்கு ஆனந்தத்தை தான் கொடுக்கும். அதனாலதான் இந்து மதத்துல இன்னைய பிணத்தை எடுத்துட்டு போகும்போது டான்ஸ் ஆடுவாங்க. அது சொர்க்கத்தின் பழக்கம். ஆனா அந்த வீட்டுக்காரங்களே அங்க டான்ஸ் ஆடுவாங்க. இப்ப வீட்டுக்காரங்க ஆட மாட்டாங்க இல்லையா? சரி, இப்ப இறைவன் நினைக்கணும். இறைவன் கொடுக்கிற ஞானம் முரளின்னு சொல்லும். கடவுள் ஒருவர் தான், அவர் வருவதும் ஒரு முறைதான். இப்பதான் வர்றாரு. பிரம்மா வாய் வழியாக கொடுக்கிறார். இந்த ஞானம் எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்லயும் இருக்குது. அதோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். நம்மளே கூட போடுறோம். பிகே சரணகுமார் தமிழ் முரளின்னு போட்டீங்கன்னா வரும். எல்லா லாங்குவேஜ்லயுமே இருக்கு. ஸோ அவசியம் இறைவனுடைய ஞானத்தை கேட்கிற வாய்ப்பு ஒரே தடவை தான் இருக்கு. நீங்க 2000 வருஷம் பைபிளை படிச்சு 1400 வருஷம் குரானை படிக்கலாம். ஆனா கடவுளுடைய ஞானம் ஒரே தடவை தான். சொர்க்கத்துல யாரும் இந்த ஞானம் எல்லாம் வராது. அது தேவை கிடையாது. சொர்க்கத்துக்கு போறதுக்காக தான் இந்த ஞானம். போன அப்புறம் அது தேவை கிடையாது. அவ்வளவுதான், மறைஞ்சு போச்சு. இதோட 5000 வருஷம் கழிச்சு மீண்டும் கடவுள் இந்த ஞானத்தை கொடுப்பார். இதோடைய சிறப்பம்சம் என்னன்னா, இதுல என்ன நடக்குதோ அதே தான் திரும்ப திரும்ப நடக்கும். அப்படின்னா 5000 வருஷம் முன்னாடி இதே வீடியோவை ஜெகன் பிரதருக்காக நம்ம வீடியோ போடுறோம். அவரும் இதே மாதிரி ஒவ்வொரு 5000 வருஷமும் இதே தான் பேசிட்டு இருப்பாரு. நம்மளும் இதே தான் போடுவோம். கமெண்ட்டும் அதே தான் போடுவீங்க. அதுல யார் மனம் மாறி கடவுளை அடையாளம் கண்டு பிடிக்கிறீங்களோ அவங்க தான் பிடிப்பாங்க. யார் பிடிப்பா? சொர்க்கத்தில் யார் தேவதையாக இருந்தார்களோ அவங்கதான் மறுபடியும் தேவதை ஆகுவாங்கன்னா அவங்கதான் இருப்பாங்க. எல்லா மதத்திலையும் தன்னை மறந்திருக்கும் போது கடவுள் எழுப்புறார். அததான் அங்க கீதையில அர்ஜுனன் கிட்ட சொல்வார், உன்னுடைய முன் ஜென்மம் உனக்கு ஞாபகம் இல்லை, எனக்கு ஞாபகம் இருக்கு. அதான் வித்தியாசம். அதை புரிய வைக்கிறேன். நீங்க தான் இந்த உலகத்தை ஆண்டவர்களாக இருந்தீங்க. அதான் விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதியாக உன்னை படைத்தேன்னு இருக்குதே பைபிளே. அப்படி இருந்தவர்களை இன்னைக்கு எல்லாத்தையும் அதை மீண்டும் அப்படின்னா காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரமே இருக்கக்கூடாது. ஆனா அதை தூண்டக்கூடிய விஷயம் வரும் இல்லையா? சோ அதுல நீங்க ஜெயிச்சு காட்டணும். அதுதான் காமத்துக்கு பேர் போனவன் தான் ராவணன். அவனுடைய சிறையில தான் சீதை இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் மீட்டுட்டு வரும்போது அந்த பிரபாவம் இருக்குதா? நம்ம எல்லாருமே இன்னைக்கு ராவணன் ராஜ்யத்துலதான் இருக்கிறோம், சாத்தான் ராஜ்யத்துலதான் இருக்கிறோம். இப்ப இறைவன் அதுல இருந்து பரிசுத்தப்படுத்துறாரு. அப்ப உண்மையிலே நீ பரிசுத்தமாயிட்டியான்னு உனக்கு டெஸ்ட் பேப்பர் வருது. அதுதான் இயேசுக்குமே டெஸ்ட் பேப்பர் வர மாதிரி காட்டுவாங்க. அப்ப இயேசு சொன்ன மாதிரி அப்பால பூசாத்தானே, அப்பால பூசாத்தானே சொல்றது கிடையாது. நீங்க இறைவன் நினைவுல இருக்கும் பொழுதே ஆத்ம தூய்மையா இருக்கும்போது மனம் சலனமாக. ஒரு குழந்தை முன்னாடி போய் ஒரு ஆணோ பெண்ணோ நிர்வாணம் ஏதாவது ஆகுமா? எதுவுமே ஆகாது. அந்த மாதிரி உணர்வை நீங்க அடையணும். ஏன்னா உங்களுடைய கவனம் ஆத்மால தான் இருக்கணும், உடல் பக்கமே போகக்கூடாது. அதனாலதான் இந்து தெய்வங்கள் நிறைய விஷ்ணு லக்ஷ்மி உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி, சிவன் மடியில பார்வதி இருக்கிற மாதிரி எல்லாம் இருக்கும். மூலவர் சிலை அப்படின்னா அவங்க மடியில உட்கார்ந்துட்டு இருப்பாங்கன்னு அர்த்தம் கிடையாது. மடியில் உட்கார்ந்தாலும் காம உணர்வு வராத அளவிற்கு ஆத்ம உணர்வில் ஆத்ம பலம் பொருந்தியவர்களாக இருக்கிறார்கள். சோ அந்த ஆத்ம பலத்தை தான் கடவுள் கொடுக்கிறார். அந்த யுத்தத்தை நம்மை பண்ண வைக்கிறார். இதுதான் பழைய ஏற்பாட்டுல வர எல்லா யுத்தமும். ஆனா இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, நிஜமால சண்டை போட்டார் போல இருக்குது. அதனால சர்ச்சில, குறிப்பா பெந்தகோஸ்து சர்ச்சில, எதிரியின் கையை முடித்து போடும் ஆண்டவரே, ஒடித்து போடும் ஆண்டவரே. அவர் என்ன உங்களுக்கு அடியாளா? நீங்க யார தெரியுமா கம்ப்ளைண்ட்? அவருடைய இன்னொரு குழந்தைய கம்ப்ளைண்ட் பண்றீங்க. எல்லாம் அவரோட குழந்தை தானே இல்லையா? சோ இதை புரிஞ்சுக்கணும். சோ ஏற்கனவே யார் தேவதையா இருந்து இப்ப கிறிஸ்டின் முஸ்லீமா மாறி இருக்கிறாங்களோ, இந்துவா மாறி இருக்கிறாங்களோ அவங்கதான் இதை எடுப்பாங்க. சோ இது உங்களுக்கு புரியலன்னா ஆச்சரியப்படுறதுக்கு கிடையாது. பட் புரிஞ்சுதுன்னா சந்தோஷப்படுங்க. கண்டிப்பா நான் தேவதை ஆத்மான்ட்டு. சோ ஞான சூரியனுக்கு பொங்கல் கொண்டாடுறாங்க. ஏன் தெரியுமா? பொங்கி வழியுது, பொங்கலை வைக்கிறாங்க. அந்த மாதிரி செல்வம் பொங்கி வழியும். அளவற்ற செல்வம். தங்க செங்கலால் கட்டப்பட்ட மாட மாளிகையில இருக்குன்னா உங்க செல்வத்தை எண்ணிட முடியுமா? ஒரு சின்ன தலைவலி கூட இருக்காதுன்னா உங்க ஆரோக்கியம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. தெய்வீக குணங்கள் பார்த்தாலே கையெடுத்து உயிரோட்டமாக இருக்கு. சிலையே பார்த்தா உங்களுக்கு வணங்கணும்னு தோணுதுன்னா உயிரோட்டமா இருந்தா எப்படி இருப்பீங்க? சோ அந்த மாதிரி உலகம். அந்த மாதிரி உலகத்துக்கு என்னை அனுப்பியவருக்கு நன்றி தெரிவிக்கிறேன். சோ கடவுளை பற்றி தெரியாதனால அந்த சூரியன், அதாவது சூரியனாலதான் இது எல்லாம் இயங்குதுன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது.
அதனால அவங்க அதுதான் கடவுளா இருக்குமோ அப்படின்னு வணங்குறாங்க. எல்லாத்தையும் வணங்குற மாதிரி அதையும் வணங்குறாங்க. அது அறியாமைதான். ஆனால் உண்மையான கடவுள் யாருன்னு யாருக்குமே தெரியாது. அதனால அதை தப்பு சொல்ல யாருக்கு தகுதி இருக்குது இல்லையா? ஏற்கனவே நாங்கள் உயிரோட்டமான தேவனை வணங்குறோம் கிறிஸ்டின் சொல்ல 1000 வருடம் முன்னாடி இறந்த இயேசுவை வணங்கி. உயிரோட்டமான தேவன் அப்படின்னு நீங்க இயேசு உயிரோட இருக்கும்போது சொல்லி இருக்கலாம். இப்ப எப்படி சொல்ல முடியும்? உயிரோட்டமான தேவன்னா என்றென்றும் மரணிக்காதவர், அது கடவுள் மட்டும்தான். ஏன்னா அவர் பிறக்காதவர். பிறந்தாதான மரணம் வர்றது. ஒருத்தர் உடலை கடனா எடுத்து ஞானத்தை சொல்லிட்டு போய், மற்றபடி இயேசு உடம்புல வந்த பரிசுத்த ஆவி அடுத்த ஜென்மம் வந்துடும், மறுஜென்மம் எடுத்துடும். இயேசு தனியா ஜென்மம் எடுத்துடுவார், அது தனியா ஜென்மம் எடுத்துடும். கடவுள் மட்டுமே மறுஜென்மத்தில் வராதவர், ஞானத்தில் கடலாக இருக்கிறார். சோ அப்படி அனைத்தும் நிரம்பிய இடம் எது? சொர்க்கம். அந்த சொர்க்கத்தின் ஆரம்பத்தை குறிக்கிறது தான் பொங்கல். எல்லாம் நிரம்பி. ஆனா சொர்க்கத்தில் நீங்க கடவுளை வணங்க மாட்டீங்க. அதோடைய நினைவாக இப்ப வணங்குறீங்க. சோ நீங்க சொர்க்கத்துக்கே போக போறீங்களா? எல்லாமே பக்தி தான். இந்துக்கள் பண்றது மட்டும் இல்ல, கிறிஸ்டின் பண்றதும் பக்தி தான். அவங்க பைபிள் படிச்சாலும் அது பக்தி தான், ஞானம் கிடையாது. கடவுள் சொன்னாதான் அது ஞானம். அது நேரடியாக கொடுக்கிற. சோ கடவுள் கொடுக்கும் ஞானத்தை புரிஞ்சிக்கக்கூடிய சக்தி கோடியில ஒருத்தருக்கு தான் கிடைக்கும்னாரு. சோ இவ்வளவு நேரம் நீங்க பொறுமையா பார்த்து புரியவும் செஞ்சதுன்னா நீங்க கண்டிப்பா தேவதை தான். ஆரம்பத்துல உங்களுக்கு ஏதோ ஒரு காரணத்தினால பழைய நம்பிக்கை ஏத்துக்க விடாது. பட் ஆனா நீங்க தேவதை தான் புரிஞ்சுக்கணும். சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எல்லோருக்கும் ஹாப்பி பொங்கல். ஓம் சாந்தி. தேங்க்யூ சிஸ்டர். ஹாப்பி பொங்கல்.